சிங்கம் வாரார் ஒத்திக்கோ. தென்னாட்டு வேங்கை இவர் வீதி எங்கும் சுற்றி வாரார் தள்ளிப்போ. சிங்கம் போல சீறி வாரார் வீரநட போட்டு வாரார் தள்ளிப்போ தள்ளிப்போ தள்ளிப்போ. மண்மானம் காக்க வந்த தன்மான சிங்கம் வாரார் ஒத்திக்கோ. நாடாண்ட பரம்பரை நாம தாண்டா என்று சொல்லி வீரம் கொண்ட வேங்கையாக அண்ணன் வாரார். நாடாண்ட பரம்பரை நாம தாண்டா என்று சொல்லி வீரம் கொண்ட வேங்கையாக அண்ணன் வாரார். உருக்கி விட்ட மீச பாரு, எதிர்த்து பேச ஆளில்ல பாரு. முறுக்கி விட்ட மீச பாரு, எதிர்த்து பேச ஆளில்ல பாரு. சிங்கண்டா சிங்கண்டா எங்க அண்ணன் சிங்கண்டா. மண்மானம் காக்க வந்த தன்மான சிங்கம் வாரார் ஒத்திக்கோ. தென்னாட்டு வேங்கை இவர் வீதி எங்கும் சுற்றி வாரார் தள்ளிப்போ. செல்வி நாடர் பேரை சொல்லி சீறி வரார். மன்னாதி மன்னன் எல்லாம் மண்டியிட வச்ச எங்க செல்வி நாடர் பேரை சொல்லி சீறி வரார். நிமிந்து நடக்கும் அழக பாரு, நீதிக்காக தோள் தொடு பாரு. நிமிந்து நடக்கும் அழக பாரு, நீதிக்காக தோள் தொடு பாரு. சிங்கண்டா சிங்கண்டா எங்க அண்ணன் சிங்கண்டா. மண்மானம் காக்க வந்த தன்மான சிங்கம் வாரார் ஒத்திக்கோ. தென்னாட்டு வேங்கை இவர் வீதி எங்கும் சுற்றி வாரார் தள்ளிப்போ. இல்லை என்று சொல்லி வந்த அள்ளி அள்ளி கொடுத்திடும் சின்னையா சிவந்தி புகழ் காக்கவே. இல்லை என்று சொல்லி வந்த அள்ளி அள்ளி கொடுத்திடும் சின்னையா சிவந்தி புகழ் காக்கவே. எர்ணாவூரு அண்ணாச்சியின் தோழனாக இங்கு வாரார். அநீதிகளை தட்டி கேட்கும் அச்சுதனாய் அண்ணன் வாரார். தங்கம்டா தங்கம்டா எங்க அண்ணன் தங்கம்டா. மண்மானம் காக்க வந்த தன்மான சிங்கம் வாரார் ஒத்திக்கோ. தென்னாட்டு வேங்கை இவர் வீதி எங்கும் சுற்றி வாரார் தள்ளிப்போ. சிங்கம் போல சீறி வாரார் வீரநட போட்டு வாரார் தள்ளிப்போ தள்ளிப்போ தள்ளிப்போ. மண்மானம் காக்க வந்த தன்மான சிங்கம் வாரார் ஒத்திக்கோ. பிள்ளையாரப்பா எங்க எல்லாரையும் காப்பாத்துப்பா. இந்த ஊர்ல எல்லா மக்களும் நல்லா இருக்கணும்ப்பா. ராஜகம்பீரங்கிற இந்த ஊர்ல இந்த வருஷமாவது காமராஜர் சிலை அமைக்கிறதுக்கு நீதான்ப்பா அருள் புரியணும். கண்டிப்பா நீ கண்ணை திறக்கணும்ப்பா சாமி. இந்த ஊரே உன்னைத்தான்ப்பா நம்பி இருக்கு. ராஜகம்பீரங்கிற எங்க ஊர்ல எல்லா மக்களும் எப்பவுமே சந்தோஷமா ஒற்றுமையா இருக்க நீர்தான் அருள் புரியணும் கர்த்தாவே. இந்த வருஷமாவது காமராஜர் சிலை அமைக்கிறதுக்கு நீர்தான் அருள் புரியணும் கர்த்தாவே. இதனால ஊர் பொதுமக்களுக்கு தெரிவிக்குது என்னன்னா, நம்ம ஊர்ல பெருந்தலைவர் காமராஜர் சிலை வைக்கிறது சம்பந்தமா ஊர் கூட்டம் போட்டிருக்காங்க. எல்லாரும் வந்துருங்க சாமியோ.
என்னல ஒட்டடிக்க காமராஜர் சிலை வைக்கிற சம்பந்தமா ஊர் கூட்டம் போட்டிருக்காங்க. ஏதாச்சும் சொல்லிட்டல. வணக்கம் 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 உட்காருங்க 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 ஐயா வாங்க உட்காருங்க. என்னையா ஊருக்கிட்டன்னு சொல்லிட்டு சும்மா வந்து உட்காந்துட்டு இருக்கிய? வந்த விஷயம் என்னங்கிறது சொல்லுங்க. ஏல எங்களை போயிருந்த விடிய காலத்திலேருந்து ஊரடியான் கொட்டடிச்சு சொன்னாம்ல காமராஜரைய சிலையை வைக்கணும்னு. இப்போ வந்து கேட்டுட்டு இருக்க. அதுக்கு தாமல கூட்டம் கூடியிருக்கு. தாத்தா கோவப்படாதையும். இப்போவாது ஐயாவுடைய சிலை வைக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கல. ரொம்ப சந்தோஷம். ராஜ கம்பீரமான நம்ம ஊருக்கு ஐயாவுடைய சிலை வச்சா தான் ராஜ கம்பீரமே வரும். அதை முதல்ல செய்யுங்க. வந்ததுலேருந்து சும்மாவே இருந்துகிட்டு இருந்தீங்களே, அதைத்தான் அப்படின்னு சொன்னேன். ஏல அப்போ வச்சு துள்ளு துள்ளுன்னு சொல்லிட்டு இருக்க. ஊர் பஞ்சாயத்தை எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்களா? உட்கார்ல, எல்லாம் நல்லபடியாக நடக்கும். ஐயோ நிறுத்துங்கய்யா. இப்படி பெரிய மனுஷன் சொல்லி தான் ஒன்றும் சாதிக்காம விட்டுட்டுங்கய்யா. எங்களை மாதிரி வாலிபண்டை கொடுத்து பாருங்கய்யா, எப்படி நடத்தி காட்டுறோம் பாருங்கய்யா. சின்ன பசங்க ரொம்ப வேகமாக தான் இருக்கானுங்க. பாராட்டுதேன். தட்டிட்டு வண்ணா வெட்டிட்டு வர்றதா என் நாடாரு கூட்டம். இனிமேல் ஆக வேண்டியதை பாருங்க. எல்லாருக்கும் வணக்கம். இந்த பஞ்சாயத்து கூட்டத்துக்கு கட்டுப்பட்டு எல்லாரும் வந்துருக்கீங்க. ராஜ கம்பீரமான ஊரில் ராஜ கம்பீரமாக இருக்கு எல்லாரும். ரொம்ப சந்தோஷம். ஆனால் நம்ம இதே போல் எப்பவும் ஒற்றுமையாக இருக்கணும், அதுதான் முக்கியம். நமக்குள்ள வேலைக்காரன் இந்துக்காரன் அப்படிங்கிற பிரச்சனை இருக்கக்கூடாது. என்ன சொல்லுதியா? ஆமாம்மா அது உண்மை. அதனால் இதை நீங்கள் எப்பவும் கடைப்பிடிக்கணும், அதுதான் முக்கியம். யாரும் மட்டுமிடக்கூடாது. ஏன்னா பெரியவர் செலவைக்க போகிறவங்களும் உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். அதுக்கு தான் இந்த பஞ்சாயத்து கூடியிருக்கு. அதனால் அதை பற்றி நம்ம செல்லத்தில் நினச்சி விவரமாக சொல்லுவோம். நம்ம ஊரில் நாம் எல்லாம் எதுக்காக கூடியிருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் ஊருன்னு ஒன்று இருக்கு இல்லையா? இங்கே எல்லாருமே நம்ம நாடார் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். அது எல்லாம் உங்களுக்கு தெரியும். அதனால் இந்த தேசத்துக்காக தன்னையே அர்ப்பணிச்சுக்கிட்ட ஒரு மாபெரும் தலைவனுடைய சிலையை இந்த ஊரில் பொது இடத்துல வைக்கணுங்கிறது தான் எல்லாரோடையும் ஆசை. அதனால் நம்ம ஜாதிக்காரங்க எல்லாரும் இந்து வேதம்னு சொல்லி பாகுபாடு இல்லாமல் எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுத்தீங்கன்னா தலைவரோட சிலையை ஊர் பொது இடத்துல ஜோராக வச்சுவிடலாம். என்ன நான் சொல்றது சரிதானே? நாங்கள் சரத்குமார் மன்றத்திலேருந்து ஒத்துழைப்பு தரோம். எங்க சின்னையா செவுந்தாயத்த மன்றத்திலிருந்து நாங்க ஒத்துழைப்பு தரோம். நாடார் இளைஞரணி சார்பா எவ்வளவு வரி வைக்கலோ அத்தனையும் தரோம். எல்லாரும் நல்ல வேகமாக இருக்காங்க. சந்தோஷம்தான். நான் இந்த பஞ்சாயத்துக்கு என்ன சொல்றோம்னா, காமராஜர் ஐயா கூட நாங்கள் எல்லாரும் ஒன்றா இருந்தவங்க. அதனால பெரியவங்க நாங்கள் காமராஜர் சிலையை வைக்கிறதுக்கு இந்த பஞ்சாயத்து அனுமதி தரணும். அதோட இந்த பீடத்தையும் வைக்கிறதுக்கு இந்த பஞ்சாயத்து அனுமதி தரணும். சரி, நீங்கள் ஆர்வமாக இருக்க பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. நீ போட்டி போடுறது நல்லா தான் இருக்கு. ஆனால் அதில் நீங்கள் ஒவ்வொருவரும் தனித்தனியாக கொடுக்குறதுங்கிறது அவ்வளோ திருப்திகரமாக இல்லை. என்னென்னாச்சு சொல்லுது? நம்ம எல்லாரும் ஒட்டுமொத்தமாக ஊருக்கு ஒரு வரி வச்சு செய்யலான்னு. அதை நம்ம இந்த பணத்தை வச்சு ஐயா சிலை சிறப்பாக திறந்துடுவோம். ஆனாச்சு எல்லாம் சொல்லிட்டோம். வரி என்னன்னு ஒரு இது நிறைய பண்ணாண்டாமா? வீட்டுக்கு ஒரு 100 ரூபா போடுவோமே. ஐயா சொல்லிட்டா செல்லத்திறனாச்சு சொன்னா சரிதான். தனித்தனியாக வேண்டாம். சரி, இதில் எந்த தனிநபருக்கும் அதிகாரம் கிடையாது. ஊர் ஒட்டுமொத்த அதிகாரம் நம்ம ஊருக்கு கட்டுப்பட்டது. ஊர்க்காரங்களை சேர்ந்து 100 ரூபா வரி வச்சிருக்கு. அதை எல்லாரும் கட்டிவிடணும். அதை நீங்கள் சீக்கிரமாக கொடுக்கணும். அப்பந்தான் இந்த பனியாத்து சீசனில் அதை நம்ம கையா சிலையை வைக்க முடியும். ஏன் சொல்கிறது சரிதானே ஐயா? இத்தோட பஞ்சாயத்து கலையுது. ஐயாவோட சிலையை வைக்க எல்லா ஏற்பாடும் முடிஞ்சாச்சு. இது நமக்கு சந்தோஷமா நிகழ்ச்சி தானே? ஏல ஆட்டம்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கீங்களே, எங்கடா ஆடுங்கடா, சந்தோஷமா ஆடுங்க. நாடா 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 நாடா.
வந்த பதவிகளை என்றும் நாடா, தீங்கிழைத்த தீயவர்க்கும் தீமை நாடா. தேடி வந்த பதவிகளை என்றும் நாடா, தீங்கிழைத்த தீயவர்க்கும் தீமை நாடா. நாற்காலி ஆசைக்காக எதையும் நாடா, நாற்காலி ஆசைக்காக எதையும் நாடா. இந்த நானிலத்தில் அவர் கொள்கை யாரா நாடா, தேடி வந்த பதவிகளை என்றும் நாடா. ஜாதியிலே காமராஜர் நாடாரையா, சண்டைகளை அவர் என்றும் நாடாரையா. ஜாதியிலே காமராஜர் நாடாரையா, சண்டைகளை அவர் என்றும் நாடாரையா. நீதியின்றி அநீதிகளை நாடாரையா, நீதியின்றி அநீதிகளை நாடாரையா. இந்த நாட்டினிலே பெருமை பெற்ற நாடாரையா, இந்த நாட்டினிலே பெருமை பெற்ற நாடாரையா. நாடாரையா எங்கள் நாடாரையா, நாடாரையா எங்கள் நாடாரையா, நாடாரையா எங்கள் நாடாரையா, நாடாரையா எங்கள் நாடாரையா. கருப்பு வண்ண காந்தியங்கள் நாடாரையா, கருணை உள்ளம் கொண்ட எங்கள் நாடாரையா. கருப்பு வண்ண காந்தியங்கள் நாடாரையா, கருணை உள்ளம் கொண்ட எங்கள் நாடாரையா. ஆகட்டும் பார்க்கலாம் என சொல்வாரையா, ஆகட்டும் பார்க்கலாம் என சொல்வாரையா. அட சொன்னபடி அத்தனையும் செய்வாரையா, அட சொன்னபடி அத்தனையும் செய்வாரையா. நாடாரையா எங்கள் நாடாரையா, நாடாரையா எங்கள் நாடாரையா, நாடாரையா எங்கள் நாடாரையா, நாடாரையா எங்கள் நாடாரையா. திகழ்ந்தாரையா, எங்கும் படிப்பதற்கு பள்ளிகளை திறந்தாரையா. சத்துணவும் சீருடையும் தந்தாரையா, நாட்டின் ஒளி விளங்க ஆதவனாய் வந்தாரையா. காந்தி மகான் நெறிப்படியே சென்றாரையா, காந்தி மகான் நெறிப்படியே சென்றாரையா. சிவகாமி மகன் காமராஜர் நாடாரையா, சிவகாமி மகன் காமராஜர் நாடாரையா. நாடாரையா எங்கள் நாடாரையா, நாடாரையா எங்கள் நாடாரையா, நாடாரையா எங்கள் நாடாரையா, நாடாரையா எங்கள் நாடாரையா.
வந்த பதவிகளை என்றும் நாடார் தீங்கிழைத்த தீயவர்க்கும் தீமை நாடார் தேடி வந்த பதவிகளை என்றும் நாடார். அப்பாடு ஊருக்கு வந்தாச்சு. சரி, யார்கிட்ட கேட்கலாம்? நான் போர்டு தெரியுதா பார்ப்போம், கிட்ட போய். என்ன படி இருக்கு? ராஜகம்பீரம். ராஜகம்பீரமாக தான் இருக்கு. நம்ம மக்கள் தான் உள்ள இருப்பாங்க. சரி, போவோம். இது யாரு படம்? ஏய், நம்ம அண்ணன் சரத்குமார் படம்ல, தூவல் தலைவா. யாருது எங்க அண்ணன் மடத்துல கை வச்சுட்டு இருக்குது? ஊருக்கு புதுசா? ஆமாண்ணாச்சி, எனக்கு தூத்துக்குடி பக்கம் தரவகுளம், அங்கே வியாபாரம் ஒன்றும் சரியில்லை. அதான் நம்ம ஊர் நம்ம மக்கள்லாம் இருக்கீங்களே, இங்கே வந்துக்கலாம் வந்திருக்கேன். வியாபாரம் பக்கம் வந்திருக்கியா? உன்னை பார்த்தா வியாபாரம் பக்கம் வந்த மாதிரி தெரியலையே, சினிமா நடிக்க வந்த மாதிரிலாம் தெரியுது. தங்கராசு, என்னண்ணே இவரையும் நம்ம வியாபாரத்தை சேர்த்துக்கிடுவோமா? என்ன இவனை பார்த்தா வியாபாரம் பார்க்குற மாதிரி தெரியலண்ணே. இவன் வேற ஆள் வேற வாட்ட சாட்டமா இருக்கானே. இவன் நம்ம ஊர்ல பிடிச்சி திரப்பிலே 1000 ரூபா போல இருக்கானே. அண்ணாச்சி, நான் ரொம்ப நல்லவங்க. ஏன்னா எங்க ஊர்ல இருந்து கேட்டு பாருங்களேன். நீ நல்லவனா கெட்டவனான்னு இனிமே தானே தெரியும். நாங்களும் வியாபாரி தான். ஆமா, ஒருத்தையில வந்திருக்கிய, நீ உங்க எங்க போய் தங்க போற? அதானாச்சி, எனக்கு ஒண்ணுமே புரியல. நம்ம சாதிக்காரங்களாம் அங்க இருக்காங்கன்னு வந்துட்டேன். நீங்க தானாச்சி எப்படியா உதவி பண்ணணும். நாங்களே ஒரு சின்ன வீட்டில் தான் தங்கியிருக்கோம். வேணா அந்த வீட்டுக்கார்ட்ட உனக்கு என்ன கேட்டு பார்ப்போம். சரின்னு சொன்னா நீ தங்கிக்கோ. ரொம்ப சந்தோஷம் அண்ணாச்சி. ஆமா, இவ்வளவு நேரம் பேசிட்டு வர உன் பேரையே சொல்லியாப்பா. அண்ணாச்சி, என் பேரு சின்ன பாண்டினே. அப்படியா? சரி. ஆமா, ஊரு ரொம்ப தூரமா இருக்குமோ? ரொம்ப தூரம் இல்லப்பா, குறுக்காலா போனா ஒரு பரலாங்க இருக்கும்பா, அவ்வளோதான். என்னென்ன ஒரு பரலான்னு சொன்னீங்க? போயிட்டே இருக்கோம், தாகமா வேற இருக்கு. ஏதாவது குடிக்க தண்ணி கிண்ணி கிடைக்குமாண்ணே? துறப்பாண்டினே, பயணி இறக்குதீங்களா? ஆமாப்பு, இது வரைக்கும் பயணி தான் இறக்கிட்டு இருக்கோம். பணையத்தெல்லாம் எப்படின்னா இருக்கு? ஏதோ இருக்கப்பா, ஆண்டவ முனியத்துல. சரி, வேற ஒன்றும் இல்லை. பையன் வேற ஊருக்கு புதுசாக வந்திருக்கிறான். அதான் தாகமாக வேற இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கிறான். அதான் அண்ணனை வந்து சரி ஏதாவது 15 வாங்கி கொடுப்போமே அப்படின்னு உங்கள்கிட்ட கூப்பிட்டு வந்தேன். சரி சரி சரி, வாங்க வாங்க வாங்க. இந்தாங்கப்பு, பட்டையை பிடிங்க. பார்த்து பார்த்து சித்தாம குடிப்பா. போதுமாப்பு? அண்ணாச்சி, பயணி தேனாமிரதமா இருக்கு. உங்க மனசு போலவே இருக்கு அண்ணாச்சி. துட்டுலாம் வேண்டாம்ப்பு, நம்ம ஊர்ல தண்ணிக்கு பஞ்சம், அதனால பயணியை கொடுத்தேன். நீங்க குடிச்சிட்டு போங்க, இதுல என்ன இருக்கு? அண்ணாச்சி, சான்றோர்கள மக்கள் தர்மத்துல சிறந்தவங்க நிரூபிச்சிட்டீங்க அண்ணாச்சி. இந்த ஊருக்கு வந்த உடனே ராஜகம்பீரங்க பேரை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அண்ணாச்சி. அதை நீங்க நிரூபிச்சிட்டீங்க அண்ணாச்சி. இந்த ஊர்ல யாரை பார்த்தாலும் கம்பீரமா இருக்காங்கண்ணே. நாடர்லாப்பு. நீதான்ப்பா நாங்கள் தங்கியிருக்கிற வீடு. சாயங்காலம் வரட்டும்ப்பா, பெட்டு கரெக்டாக காட்டுக்கிடும். சரி அண்ணாச்சி, உங்க உதவியை ஒரு நாளும் மறக்க மாட்டேன் அண்ணாச்சி. உங்களை பார்த்து நல்லா இருக்கலாம் இருக்க போய் தான் நம்ம சாதிக்க ஒரு மரியாதை இருக்கு அண்ணாச்சி. ஏண்டி இவ்வளோ லேட்டா வர்ற? குளிக்க வர்ற நேரமா இது? கமலாக்கா, நீங்க எதுக்கு இவ்வளவு மௌனமா இருக்கீங்க? வேற ஒண்ணும் இல்ல ரோசி, எங்க அக்கா இறந்ததுல இருந்தே நான் மௌனமா தான் இருக்கேன். குளிக்க தானே போறோம், சும்மா ஜாலியா சந்தோஷமா இருக்கலாம்ல. பிரியா பிரியா ஓ பிரியா. ஏய், அங்க பாருடி, பொம்பளை குளிக்கிற இடத்துல ஆம்பளை குளிச்சிட்டு இருக்கத பாரு. வாயே, யாருன்னு தான் போய் பார்க்கலாம். ஆமாண்டி, ஆளை பாரு, சும்மா வாட்ட சாட்டமா. கண்ணை பாரு, அப்பா பயமா இருக்குடி. ஆமாண்டி, பார்க்கிறதுக்கு அசல் சரத்குமார் மாதிரியே இருக்கு. யாரா இருக்கும்? போய் பார்த்தா தெரிஞ்சிட போகுது. ஐயோ, என்னம்மா இது? ஆம்பளை குளிக்கிறது பொம்பளை வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. வாயா வா, நாங்க குளிக்கிற இடத்துல நீ வந்து குளிச்சுக்கிட்டு வம்பு வேற பண்றியா?
மரியாதை துணியெல்லாம் தூக்கிக்கிட்டு ஓடி போயிரு, இல்ல நடக்கிறதே வேற. ஏலே சின்ன பாண்டி வசமா மாட்டிக்கிட்டான்டா. நாம அங்க போகக்கூடாது, போனா நமக்கு தான் ஆபத்து. வாடா ஓடிடும். என்னம்மா நீங்க ஒரேடியா மிரட்டிட்டு இருக்கீங்க? ஒரு ஆம்பளை தனியா குளிக்க சுதந்திரம் கிடையாதா? உங்களை ஒண்ணு நான் செய்ய மாட்டேன், நீங்க குளிச்சுட்டு போங்க. ஆமாண்டி, நீ அப்பவே சொன்ன சாமுண்டி சரத்மா மாதிரி இருக்கானேன்னு. ஆளப்பாரு, பேச்சப்பாரு, ரொம்ப தான் திமிரு ஏறி போச்சு. இந்த பாருங்க, குளிக்கிறதா இருந்தா ஒழுங்கா குளிங்க, இல்லைன்னா நடக்கிறதே வேற. வார்த்தையை அளந்து பேசுங்க, எனக்கும் பேச தெரியும். பொண்ணுன்னு பார்த்தா ரொம்ப தான் துள்றீங்களே. யோ பார்த்து பேசியா, அது யாருன்னு தெரியுதா? கழுகு செல்லத்தோட நாடாரோட ஒரே மகா. பார்த்து பேசியா, இல்லன்னா கழுகாவது காக்காவது. பொம்பளை எனக்கு என்ன பேச்சு? உங்களை அப்புறம் வந்து கவனிச்சுக்கிறேன். வந்துட்டாளு காலங்காத்தால. ஆமா, யாரடி இவன்? ஊருக்கு புதுசா இருக்கான், இதுக்கு முன்னாடி இவனை பார்த்ததே இல்ல. பாவம், என்ன தென்னாவட்டா பேசிட்டு போறான் பாரு. ஆனாலும் இவனுக்கு திமிரு ஜாஸ்தி. யாரா நமக்கு என்னடி? அப்பா ஆண்டவா, நீயே தோணப்பா. என்னண்ணே தனியா விட்டு போயிட்டீங்க? ஒத்தையில மாட்டிக்கிட்டு படா பாடுபட்டு போனேன் இந்த பொம்பளையோட. அங்க குளிக்க போன இடத்துல கிணத்துல பொம்பளையிட்ட மாட்டிக்கிட்டேன். துண்டக்கான துணிகான்னு ஓடிட்டேனே. என்ன அட்டகாசம்! தப்பிச்சு வந்துட்டல. தப்பிச்சு வந்ததே பெரும்பளை பண்ணாச்சு. வந்தமா வியாபாரத்தை பார்த்தமான்னு போய்கிட்டே இருக்கணும். பெரிய இடத்து சமாச்சாரம். வில்லங்க தெரிஞ்சிருக்காங்க. நம்ம சின்ன பாண்டி தம்பி இருக்கான் பாரு. ஆமா, நம்ம ஊரை விட்டு இந்த ஊருக்கு பிழைக்கிறதுக்கு வந்துட்டான் பாத்தியா? சொல்லாம கொள்ளாம வந்துட்டானே. அதான் கிடையாது, என்கிட்ட சொல்லிட்டு தான் வந்தாரு. அவரு என்ன பண்ணுவாரு, பிறந்த ஊர்ல அவருக்கு பொழப்புக்கு வழி இல்ல. சரி, எதையாவது வேலை வெட்டிய பாக்கலாம்னு அந்த ஊருக்கு வந்துட்டாரு. அது சரி தம்பி. மாப்பிள, இந்த கிராமத்துல இவ்வளவு பெரிய கிராமத்துல நாம எப்படி அவரை போய் தேடுறது? ஆமா, இந்த ஊரு பேர் என்னமோ சொன்னீங்க? ராஜ மார்த்தாண்டா இல்ல ராஜ நரகம். மண்ணா கட்டி இங்கல தானே ஒரு போர்டு ஒண்ணு இருந்தது. நான் தானே பார்த்தேன், எங்களையும் காணலையே. இங்க பாரு, வச்சா இங்க பாரு, எவ்வளவு பெருசுக்கு எழுதி போட்டிருக்கான். மாப்பிள, அது என்ன தெலுங்குல எழுதிருக்க மாதிரி இருக்கு? மலையாளத்துல எழுதியிருக்கான், செந்தமிழ்ல எழுதியிருக்கான். அது சரி, நீ முன்ன பின்ன பள்ளிக்கூடத்துல போய் படிச்சாலாம் உனக்கு தெரியும். ஏழைகள் எல்லாம் படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம கர்ம வீரர் காமராஜர் வந்து பள்ளிக்கூடத்துல பிள்ளைகளுக்கெல்லாம் மதியத்து உணவு போட்டு பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு வரவழைச்சாரு. நீ நல்லா திங்கிறதுக்கு மட்டும் மத்தியானம் பள்ளிக்கூடத்துல போய் நல்லா மூக்கு பிடிக்க தின்னுட்டு வீட்டதாக வந்துருவேன். கமலாக்கா, உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? அன்னைக்கு நம்ம குளிக்கும் போது ஒரு ஆள் தகராறு பண்ணார்ல, அவரு எங்க வீட்டுக்கு எதிர்த்தாலதான் இருக்கிறாரு. நிஜமா வேண்டி சொல்ற? பின்ன எங்கே அவள் என்றே மனம் தேடுதே ஏய் ரோசி, அன்னைக்கு குளிக்கிற இடத்துல நம்மகிட்ட வம்பு பண்ணாங்க. இவளெல்லாம் போறாளுங்க வில்லங்கம். இவனுக்கு எப்படி தப்பிச்சு போறது தெரியலையே. பாவக்கா அவரு. அம்மா வலி வலி. அம்மா அப்புறம் பேசுங்க தாய்மாரா. ஓஹோ, கதை அப்படி போகுதா? காதலும் கேட்காது. இந்த வீடு இல்ல, அதான். அம்மா தாயே, அம்மா நீங்க அப்புறம் பேசுங்க, வலிய விடுங்க. வலி விட்டுக்கா, நான் வலி விட போறது இல்ல. ஏய் ஏய் டக் டக். கொஞ்சமாவது அறிவு இருக்காயா? நீ எல்லாம் அக்கா தங்கச்சி கூட பிறக்கலையா? இப்படிதான் பொம்பளை போற இடத்துல வந்து மோதறாயா? ஆளையும் சைஸையும் பாரு. நிறுத்தம்மா, நானும் அக்கா தங்கச்சியோட பிறந்தவன் தான். எல்லா பொம்பளையும் அக்கா தங்கச்சி நினைச்சா எனக்கு பொண்டாட்டி கிடைக்க மாட்டா, உங்களுக்கு புருஷன் கிடைக்க மாட்டான். ஏய் ரோசி, என்னடி பொண்டாட்டிங்கிறாரு புருஷங்கிறாரு? ஏடி நான் கேட்டுட்டே இருக்கேன், நீ பேசாம நிக்கிற? உன் மனசுல என்ன நினைச்சிருக்க? சி போங்கக்கா. எல்லா பொம்பளைங்களையும் அக்கா தங்கச்சி நினைச்சா எனக்கு பொண்டாட்டியும் கிடைக்க மாட்டா, உங்களுக்கு புருஷனும் கிடைக்க மாட்டான். ஓ மச்சான், அங்க வரோம், அங்க யாரோ வர மாதிரி தெரியுது. ஆமா, ஏன் நம்ம சின்ன பாண்டி தம்பி மாதிரிலாம் இருக்கு. ஆமா, மத்தியா நம்ம எங்க அப்பா நம்ம எங்கெல்லாம் தேடி அலைதான். ஆமா, வாங்க 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 சித்தப்பா, வாங்க வாங்க. சும்மா இருக்கீங்களா? சித்தி இப்படி எல்லாம் சும்மா இருக்கலாம். சரி சரி. அப்பா எவ்வளவு நாளாச்சு பார்த்து. ஊரை விட்டு சொல்லாம நாங்க தேடி வச்சோம். உங்களை தேடி கண்டுபிடிக்கவங்களையும் நாங்க படாத பாடுபட்டு போனோம். எங்க பழைப்பும் அப்படித்தான், பழைக்கன்னே வந்துட்டோம். சரி, அப்படியே போய்கிட்டே வாங்க வாங்க, நம்ம வீட்லயே பேசிக்கலாம். சரி, வீடு வா. ஆமா ஆமா ஆமா, இல்ல நம்ம ஜாதி சமத்தோட உட்காந்துருக்கேன்.
சின்ன பாண்டி வியாபாரத்துக்கு கிளம்பிட்டான் போலக்க. இவன் வியாபாரம் பார்க்குற போகிற தெரியலையே. உழைக்கும் கைகளே. அம்மா தாயே, காலங்காத்தால வியாபாரத்துக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கேன். ஏதாவது வில்லங்கம் பண்ண வந்திருக்கியா? அம்மா உன் பார்வையே சரியில்லை, கழுகு பார்த்த மாதிரி பார்க்க. யோ கிண்டல் பண்ணாதய்யா. அன்னைக்கு நீ என்ன சொன்னன்னு யோசிச்சு பாரு. உனக்கே எல்லாம் என்ன புரியும். சொன்ன? புரிஞ்சும் புரியாத மாதிரி நடிக்காதய்யா. எல்லாரையும் டேய் அக்கா சின்ன பாண்டி, தங்கச்சி அப்படின்னு மாட்டிக்காதடா, கழுகு கொத்த பாக்கு, ஜாக்கிரதை. அண்ணே ரங்கராஜ் அண்ணே, இங்கே ஏதோ கசமுதான் நடக்க போகுது. நம்ம நைஸாக நழுவிடுவோண்ணே. ஆமாப்பா, நமக்கு அது ரொம்ப. ஆமா, நான் அப்படி என்ன சொன்னேன்? ஆ எல்லாரையும் அக்கா தங்கச்சியை நினைச்சா உங்களுக்கு புருஷனும் கிடைக்க மாட்டான், எனக்கு பொண்டாட்டியும் கிடைக்க மாட்டேன்னு சொன்னலையா? அதுக்கு என்னையா அர்த்தம்? தோ வந்துட்டேமா. ஐயோ ஐயோ, ஏய் என் பாத்திரம். யோ, அம்மா என்ன? காலங்கத்துல பொழப்ப கெடுத்துறாத. என்ன இப்படி ஏய் ஏய் பண்ற? ஏய், துட்டு போச்சம்மா. யோ. போச்சு போச்சு. அம்மா நான் குளிச்சிட்டு வரேம்மா. ரோசி, நேற்று உன்னை நான் தேடி வந்தேன், எங்க போயிருந்த? காணோன்னே. படம் பார்க்க போயிருந்தேன்க்கா. ஓஹோ, தண்ணிக்கு வரதா இருந்தா என் கூட வருவ, படத்துக்கு மட்டும் என்னை கூப்பிடாம போயிட்டியோ? அப்படிலாம் இல்லக்கா, வேற என்ன? சரத்குமார் படம் இல்ல, அதனாலதான். ஓஹோ, சரத்குமார் படம்னா தனியா போயிருக்கீங்களோ? ஏய் 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 இடி. ஏம்மா வேணும்ட்டே இடிக்கல, ஏதோ பதட்டத்துல. ஓஹோ, கதை அப்படி போகுதா? நடக்கட்டும் நடக்கட்டும். என் மேலதாக்கா தப்பு, அவர் மேல எந்த தப்புமே இல்ல. அவர் போகட்டும், நீங்க போங்க. ஓய் சின்ன பாண்டி, உன் காட்டுல நீ மழை தான். காதலிக்கிறதெல்லாம் சரிதான், ஆனா எங்க அக்காவோட நிலைமைய கொஞ்சமாவது யோசனை பண்ணி பாரு. அவ காதல்னால அவ உயிரே போச்சு. அது மட்டும் இல்லடி, ஜாதி கலவரம், இந்து கிறிஸ்டியன் இப்படிங்கிற மாதிரி பல பிரச்சனை உருவாகும். இந்த ஊருக்குள்ள எவ்வளவு கலவரம் நடக்குதுங்கிறத கொஞ்சமாவது யோசனை பண்ணி பாருடி. நீ காதலிக்கிறதெல்லாம் சரிதாண்டி, ஆனா எனக்கு என்னமோ பயமா இருக்குடி. அது நிறைவேறுமா இல்லையாங்கிறது எனக்கு சொல்லவே தெரியலடி. எனக்கும் பயமா தான்க்கா இருக்கு. ஆனா வாழ்ந்தாலும் அவரோட தான் வாழ்வேன், செத்தாலும் அவரோட தான் சாவேன். ஏன்னா என் மனசை அவர்கிட்ட பறி கொடுத்துட்டேன். என்னமோ உன் காதல் நிறைவேற போகுதோ இல்ல எங்க அக்கா காதல் மாதிரி முடிய போகுதோ, என்னமோ நடக்க போகுது. சரி வா போலாம்.
ஏய் ஏய் யார் 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 தண்ணி தெளிச்சது? ஓ நம்ம ஆளு. அப்படி ஓடு. என்ன மச்சான் மாப்பிள வியாபாரம்லாம் எப்படி இருக்கு? வியாபாரம் எப்படி இருக்குன்னா கேக்க ஒரு ஐஸ் குடி மாப்பிள. என்ன வீட்டில் ரொம்ப சோர்ந்து போனீங்களா? அதை ஏன் கேட்க? என்ன மச்சான் இன்னைக்கு பிள்ளைகள்லாம் உங்ககிட்ட தான் வந்து ஐஸ் வாங்கிச்சு. ஆமா நம்ம வியாபாரத்தை கேளு. வியாபாரம் எப்படி கேட்டல? ஆமா இப்படிதான் இருக்கு. நாசமா போச்சு. ஓ மச்சான் வியாபாரம் எப்படி இருந்தா என்ன மச்சான்? சரி உனக்கு ஒரு நாளைக்கு வியாபாரம் இருக்கும், எனக்கு ஒரு நாளைக்கு வியாபாரம் இருக்கும். ஆமா ஒரு நாள் ஒருத்தருக்கு வியாபாரம் அதிகமா இருக்கும், ஒரு நாள் குறைய இருக்கும். ஆமா எப்படி இருந்தா என்ன? லாபம் கிடைச்சா நம்ம 2 பேருக்கு தானே கிடைக்க போகுது. வாசம் தானே மாப்பிள. நாம மெஞ்ஞானபுரத்துல சாப்பாடுக்கு டிங்கி அடிச்சு தெரியாது, அதுக்கு எதுவும் தேவையில்லையே. இன்னைக்கு நம்ம கொஞ்சம் கூட்டா இருந்து சமையல் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறதுனால யாருக்கு மிஸ்ஸா என்ன? சரி நேரம் ஆயிட்டு நம்ம அப்படியே போய் வியாபாரத்தை முடிச்சுட்டு கணக்கு முடிச்சுட்டு சரி வீட்டுல போய் சமையல் வேலையை பார்ப்போம். சரி என்னங்க பாத்து ரோசி 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 என்னை மறக்க மாட்டியா ரோசி? இவ்வளவு நேரம் எங்கடி போயிட்டு வந்த? எங்கடி இவ்வளவு நேரம் போயிருந்த? நேத்து பாத்திரம் எடுத்ததுக்கு. என்னடி பாத்திரம் எடுத்ததுக்கு சொல்லாம கொள்ளாம பணம் கொடுக்க போயிட்டியா? பார்த்து கொடுக்க வேண்டாம்? ஏண்டி பாத்திரத்துக்கு எவ்வளோடி கொடுத்த? மொத்தத்தையும் கொடுத்துட்டேம்மா. என்னடி மொத்தத்தையும் கொடுத்துட்டியா? ஏண்டி கேட்க வேண்டாம், ஓ இஷ்டத்தை கொடுத்துட்டியா? உங்க அப்பா உன்னை நல்ல செல்லம் கொடுத்து வளர்த்துட்டாரு. போடி கழுத. நாம எங்கெங்க போய்கிட்டு இருக்கோம்? 2 பேரும் ஜோடியா போகணும்னு தோணுச்சு. ஏதோ சொர்க்கத்துல இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு. போயிட்டே இருக்குமே. போயிட்டே இருப்போமே. காதலுக்கு இல்லை ஏது? சீக்கிரங்க, எங்க அம்மா கிட்ட நான் போய் சொல்லிட்டு வந்திருக்கேன். என்ன போய் சொல்லிட்டு வந்தியா? என்ன போய் சொல்லிட்டு வந்த? ஆமா, நானும் நீங்களும் சைக்கிள்ல ஊர்வலம் போக போறோம்னு சொல்லிட்டு வந்தேன். என்ன அப்படியே சொல்லிட்டு வந்த? அத்தை ஒத்துக்கிட்டாங்களா? எனக்கு அன்பே நீ வந்தால் உலகம் எனதாகும், வராத நாளெல்லாம் நெஞ்சில் சோகம். அன்பே நீ வந்தால் உலகம் எனதாகும், வராத நாளெல்லாம் நெஞ்சில் சோகம்.
சிங்காரத்தேர் போல வருகின்ற போது, நீ சிங்காரத்தேர் போல வருகின்ற போது, என் தமிழே உனக்கே வார்த்தைகள் இல்லையோ? சிங்காரத்தேர் போல வருகின்ற போது, என் தமிழே உனக்கே வார்த்தைகள் இல்லையோ? மழலை மொழியாலும் புன்னகை சிரிப்பாலும், உன் மழலை மொழியாலும் புன்னகை சிரிப்பாலும் இன்பமே பொங்கி ஓடுதடி, இன்பமே பொங்கி ஓடுதடி. அன்பே நீ வந்தால் உலகம் எனதாகும், வராத நாளெல்லாம் நெஞ்சில் சோகம். செங்கனிரண்டும் வடிவேலன் குன்றும், செங்கனிரண்டும் வடிவேலன் குன்றும், அது திகட்டாத சுவை காதல் விளைகின்ற மன்றம். செங்கனிரண்டும் வடிவேலன் குன்றும், அது திகட்டாத சுவை காதல் விளைகின்ற மன்றம். புயல் காற்றுக்கும் அசையாத நெஞ்சோ என் நெஞ்சோ, காற்றுக்கும் அசையாத நெஞ்சோ என் நெஞ்சோ, உன் பூ போன்ற பார்வையால் அசைந்ததடி, பூ போன்ற பார்வையால் அசைந்ததடி. அன்பே நீ வந்தால் உலகம் எனதாகும், வராத நாளெல்லாம் நெஞ்சின் சோகம். என் அன்பே நீ வந்தால் உலகம் எனதாகும், நீ வராத நாளெல்லாம் நெஞ்சின் சோகம். இந்துங்கிறது ஒரு தண்டவாளமும் வேதங்கிறது ஒரு தண்டவாளமும், ரெண்டு தண்டவாளமும் சீரா போனாதான் நாடாருங்கிற ரயில் சரியான பாதைக்கு போய் சேரும். நம்ம எத்தனை நாளைக்குங்க இப்படி யாருக்கும் தெரியாம பழகுறது? என்னைக்கு இருந்தாலும் நம்ம பழகுறது ஊருக்கு ஒரு நாள் தெரியாதான் போகுது. ஆனால் நீ இல்லாமல் நான் இல்லைங்கிற முடிவை நான் எப்பவும் எடுத்துட்டேன். எங்கள் வீட்டை பற்றி பிரச்சனை இல்லை, ஆனால் உங்கள் வீட்டை நினச்சாதான் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. என்ன நடக்குமோ என்னங்க, எங்க அப்பா மதத்து மேல ரொம்ப தீவிரமா இருக்காரு. நம்ம 2 பேரும் நாடார் தான், ஆனா நீங்க இந்து, நான் கிறிஸ்டின். எங்க அப்பா கிறிஸ்டின் மாப்பிள்ளை தான் கல்யாணம் பண்ணி கொடுப்பேன்னு நிற்கிறாரு. நான் என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியும். பயப்படாத ரோசி, எப்படினாலும் ஒரு நாள் இந்த விஷயம் உங்கள் அப்பாவுக்கு தெரியதான் போகுது. தைரியமாயிரு, நம்ம காதல் ஒரு நாளும் தோக்காது ரோசி. என்னையா பஞ்சாயத்து கூட்டம் சொல்லிட்டு ஒருத்தர் மொத்த ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருக்க, கூட்டத்தை ஆரம்பிங்கய்யா. சரிப்பா சரிப்பா ஆரம்பிச்சு சரிப்பா. ராமசாமி நினைச்சு எல்லாரும் வந்தாச்சு இல்ல, கூட்டத்தை ஆரம்பிச்சிட வேண்டியதானே? மெக்கில் வந்துட்டானா? வந்தான். சரி ஆரம்பிங்க. ஐயா, புதுசா நாம ஒன்றும் பேச போறதில்ல. எல்லாம் நம்ம ஐயாவோட சிலை திறப்பு விஷயம் பத்தி தான், வேற ஒன்றும் இல்லை. அதாவது சில வேலைகள்லாம் கிட்டத்தட்ட என் முடியக்கூடிய நிலைமையில வந்துருச்சு. இந்த மேடை கூட கட்டியாச்சு. எந்த ஒரு மயிலாடியில தான் சிலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அநேகமாக செஞ்சு முடிச்சிருப்பாங்க. கொஞ்சம் பணம் பாக்கி தான் இருக்குது. ஆகையினால இந்த வரி பணத்தெல்லாம் கொஞ்சம் சீக்கிரமா கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அண்ணாச்சி சொன்னதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்டு தான். ஆனால் மயிலாடியிலேருந்து சிலை வாங்கிட்டு பார்த்தீங்களா, அதுக்கு கொஞ்சம் பணம் செலவாகும். அதோட நம்ம தனிநபர் பிரச்சனை இல்லை, நம்ம ஊரா சேர்ந்து செய்தோம் பார்த்தீங்களா. அதனால இந்த பனையாத்தி சீசனில் நீங்கள் ரூபாயை கொடுத்தீங்கன்னா ஐயா சிலையை சிறப்பாக செஞ்சு போடலாம் நடப்பாண்டில். அதனால நீங்கள் இந்த பனையாத்தி சீசனில் ரூபாயை கொடுத்துருங்க. அப்புறம் எங்கள் பேரில் ஆவதாரி சொல்லாதுங்க. அதான் உங்களுக்கு சொல்லுங்க. ஆமாம் ஆமாம், வேற ஒன்றும் இல்லை. அண்ணாச்சி சொன்ன மாதிரி அந்த வரி பாக்கிய எல்லாரும் அவங்கவுங்க கொடுத்துருங்க. இன்னைக்கு இந்த ஊர் கூட்டம் இத்தோட நம்ம முடிச்சுக்கிறோம். சரிதான் ஐயா? சரிதானா? சரிதான். ரோசி, நம்ம தினம் அந்த பாதையில் வந்துகிட்டே இருக்கோமே, இந்த மண்டபத்தில் ஒருத்தர் நின்றுட்டு இருக்காரு. யார் இவரு? இவர் பேசி நான் பார்த்தது இல்லையே. அவர் யாருன்னு தெரியணும், அவ்வளவுதானே. அவர் பேச வேண்டியதெல்லாம் பேசி முடிச்சிட்டாரு, இனி பேச மாட்டாரு. என்ன சொல்ற? அப்படி அவர் என்னத்த பெருசா பேசிட்டாரு?
சேச்சே அப்படிலாம் சொல்லாதீங்க, அவர் ரொம்ப நல்லவர். பார்ட்னர், எங்கேயும் அவசரமா இப்ப போக வேண்டியிருக்கோம். இல்ல இல்ல, எங்க அப்பாவோட பிசினஸ் பார்ட்னர் செல்லத்தோட இங்க தான் இருக்காரு. சரி. உங்களுக்கு அப்ஜெக்ஷன் இல்லைன்னா அவரை பார்த்துடலாமே. இங்க பக்கத்துலயா? ஆமா. எனக்கும் அப்ஜெக்ஷன் இல்லை. ரைட். ஹலோ பார்ட்னர், சூப்பர் ஃபிகர். கிராமத்து குயில் சூப்பரா தான் இருக்கு. என்ன லவ் பண்றீங்களா? என்ன லவா மச்சி? பண்ணிக்கோ, ஜாலி அனுவி. யாரு பைக் சத்தம் கேக்கு? ஸ்டெல்லா, ஸ்டெல்லா, என்னங்க? நம்ம வீட்டு முன்னால பைக் சத்தம் கேக்கு, அது யாருன்னு கொஞ்சம் பாரம்மா. யாரு? அலெக்ஸ் தம்பியா? வாப்பா. வணக்கம் ஆண்டி. அடையாளம் தெரியலையே. யாருப்பா இது? உன் ஃப்ரெண்டா? ஆமா, என் ஃப்ரெண்டு தான். பிசினஸ் பார்ட்னர் வேற, மிஸ்டர் சவுந்தர். ஏய் அலெக்ஸ், வாப்பா வாப்பா வாப்பா, எப்படி இருக்க? உட்காரு உட்காரு உட்காரு. வாப்பா வாப்பா. தம்பி யாரு? ஃப்ரெண்டு தான். வணக்கம். என் பிசினஸ் பார்ட்னர். வணக்கம் வணக்கம் வணக்கம். பேரு உட்காரு. சவுந்தர். அப்பாலாம் நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கிறேன். ஆளே மாறிட்டியப்பா. பிசினஸ் விஷயமா வெளியூர் போயிட்டு வந்தேன். சரி. வார வழியில உங்களை பார்த்து போயிருவோமே அப்படியா? அப்படின்னு. நீங்க தான் வர்றதே இல்ல. இவ்வளவு பக்கத்துல இருந்தோம். நீ என்னப்பா செய்யறது? வேலை எப்படி இருக்குல்ல? இந்த பொண்ணு அங்க என்னப்பா அப்படி பாக்குற? இது நம்ம ரோசிதா. நம்ம ரோசியா? ஆளே மாறிட்டாளே. அடேங்கப்பா, எவ்வளவு பெரிய உனக்கு தெரியலையாமா? நம்ம அலெக்ஸ் தம்பி தான். அடிக்கடி நம்ம வீட்டுக்கு முன்னெல்லாம் வருவாரு. இப்ப வரதே இல்ல. சரி சரி, நீ போமா. சரி அங்கிள், வேற ஒன்றும் விசேஷம் இல்லையே? நீ வந்ததுதான்ப்பா விசேஷம். சரி, நாங்க கிளம்புறோம். என்னப்பா அதுக்குள்ள கிளம்பிட்ட? இருப்பா, கொஞ்சம் காப்பிவே ஏதாவது சாப்பிட்டு போலாம். நம்ம வீட்டுக்கு வந்துட்டு இப்படி உடனே போனா எப்படிப்பா? இருங்க தம்பி, எவ்வளவு நாளைக்கு பிறப்ப வந்திருக்கீங்க. ஏமா ரோசி, காப்பி கொஞ்சம் கொண்டு வர சொல்லுமா. ஏய் ரோசி, அம்மா ரோசி, காப்பி கொண்டு வாமா, சீக்கிரம் வாமா. காப்பி சூப்பரா இருக்குல்ல? என் முன்னாடி காப்பி நல்லா ரொம்ப டேஸ்டா போடுவா. போங்க, சும்மா இருங்க. சரி அங்கிள், நாங்க கிளம்புறோம். அப்பெல்லாம் ரொம்ப கேட்டதா சொல்லுங்க. என்ன? சரி அங்கிள், போயிட்டு வாங்க. போயிட்டு வாங்க தம்பி, அடிக்கடி வாங்க. குடிச்சான் புளியங்க பாப்பாத்த முடிச்சிருக்கான். அவன் எங்க பிடிச்சான்? அவன் பொம்பளை அங்க வாடாண்டாலே அடுத்தது சுத்தி போற வேலை. அந்த புள்ள வந்து கொஞ்சம் பணக்கார விட்டு புள்ள பாத்தியா, ஒரு மாதிரி செட்டப் பண்ணி அவனை கைக்குள்ள இழுத்து போட்டுட்டான். ஓ அப்படி? எங்க சித்தப்பா போனீங்க இவ்வளவு நேரம்? உங்களை தேடி எங்க அமைஞ்சது தெரியுமா? எங்க போயிருந்தீங்க இவ்வளவு நேரம்? இல்ல தம்பி, உங்களை பத்தி விவரமா பேசிட்டு இல்ல, உங்களை பார்க்க வரணும், செலவுக்கு 2 ரூபா கேட்கணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம். அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க. அது மட்டும் இல்ல, காமராஜர் செலவைக்க பார்த்து வரத்தை சொல்லி நாமளும் அவன் கேட்கறத அந்த ஒரு சேர்ந்துக்கிடுவோம். சரி சரி வாங்க, அங்க ஒரு விஷயம் இருக்கு, போய்கிட்டு பேசிடலாம். சரியா?
ஐயா மரியசிங்கம், நீ எத்தனை நாளைக்கு ஒன்று இந்த குளத்துல நான் பார்க்க? என் தலையெழுத்து. ஐயா மரியசிங்கம், பாப்பா எந்திரிச்சு வா. தாத்தா உனக்கு சாப்பாடு கொண்டு வந்திருக்கம்மா. வா வா வா, உட்கார். உட்காரப்பா உட்கார். ஐயா, எத்தனை நாள் ஒன்று நான் இப்படி பார்க்க இந்த கோலத்தில். ஐயா கடவுளே, உன்னை இந்த கோலத்தில் நான் பார்த்து பார்த்து ரசிக்கவா வந்திருக்கேன். ஆண்டவா, வாமா சாப்பிடு. ஐயா ஐயா, என் தங்கம் உனக்கு சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன்டா. கொஞ்சம் சாப்பிடு, கொஞ்சமா, கொஞ்சம் வாயத்தர, கொஞ்சம் 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 சாப்பிடு. என் கண்ணுல சாப்பிடுமா. சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு. தொடச்சுக்கோ தொடச்சு சாப்பிடுறா. ஐயா சாப்பிடு சாப்பிடு. இந்த தண்ணியை குடிமா, கொஞ்சம் தண்ணியை குடி. பேரா ஒன்று இந்த கோலத்தில். ஆண்டவா, தட்டு தட்டு. சாப்பிடுமா. ஐயா சாப்பிடு, கொஞ்சம் சாப்பிடுறா. வாய்த்தர வாய்த்து கொஞ்சம் சாப்பிடு. நேரம் இப்படி இருக்க வேண்டியவை இப்படி இருக்கு. இயேசுவின் கிருபையினால எல்லாம் நல்லபடியா நடக்கும். ஆமா ரோசி, எல்லாமே நீ சொல்ற மாதிரி அந்த ஆண்டவன் தான் எனக்கும் உதவி செய்யணும். மரிசிங்கம், ஏய் பாலகின் பீடினா உயிரை கொடுத்து குடிப்பியாடா. தாத்தாக்கு தெரிய வேண்டான்னு ஒளிச்சு ஒளிச்சு குடிப்பியாடா. டேய், தாத்தா உனக்கு பீடி கொண்டு வந்திருக்கேன்டா, பாலகின் பீடி. ஒரு பீடி குடிடா. உனக்கு எங்க ஞாபகம் இருக்க போது? நீதான் அந்த பாவி மக ராசாத்தி நினைப்பிலேயே இருக்கியடா. தாத்தா கொண்டு வந்திருக்க ஒரு பீடி குடி. அம்மா, யார் இவரு? அவரை பத்தி நான் சொல்றதை விட அந்த தாத்தா கிட்ட கேட்டா எல்லாமே தெரியும். இல்லடா, வாங்க போய் கேட்போம். பீடி ஏழு. தாத்தா பத்த வைக்கண்டா. தாத்தா தாத்தா, ஒரு பீடி குடி. தாத்தா. ரோசி, இவன் நம்ம மதம் தானா? ஏற்கனவே நம்ம ஊர்ல இருக்க பிரச்சனை தெரியுமில்லாமா? எல்லாரும் நாடாரா இருந்தாலும் இந்து கிறிஸ்தவன்னு பெரிய போராட்டம்லாமா நடந்துட்டு இருக்கு. அதுலயும் உங்க அப்பா பெரிய மதவெறி பிடிச்சோம்லாமா. உன்னை கொன்னே போட்டுருவான், கொன்னு. தாத்தா, வாழ்ந்தாலும் செத்தாலும் என் வாழ்க்கை இவரோட தான். தாயி, நீ தெரிஞ்சுதான் பேசியாமா. இதனால கொலையே நடந்திருக்கம்மா. இதுக்கு உதாரணம் இந்த பாரு, என் பேர. இத பார்த்ததுக்கு அப்புறமா அம்மா நீ இப்படி செய்யற. நீ படிச்ச பொண்ணு, உனக்கு நான் ஒண்ணு சொல்ல வேண்டாம். அப்புறம் ஓ இஷ்டமா, ஓ இஷ்டம். தாத்தா, இவரை பத்தி தெரிஞ்சுக்கலான்னு ரோசிட்ட கேட்டா அவளும் ஒழுங்கா சொல்ல மாட்டாங்க. உங்ககிட்ட கேட்டா நீங்களும் புதிராவே சொல்றீங்க. இவருடைய வரலாறு என்ன தாத்தா? இந்த உட்கார்ந்திருக்கானே சிங்கம், இவன் கதை ஊருக்கே தெரியும்பா. இந்த ஊருக்கே தெரியும். பச்சை பிள்ளைகிட்ட கேட்டா கூட தெரியும்பா இவன் கதை. இந்த சிங்கத்தோட பேரை கேட்டா இந்த ஊர் என்ன சுத்திப்பட்டு கிராமமே நடுங்கும்பா, கிராமமே நடுங்கும். அப்பேற்பட்ட சிங்கம், இந்த மரிய சிங்கம் இன்னைக்கு இப்படி படுத்து கிடக்கானா அதுக்கு காரணம் தாத்தா, எப்படி இருக்கீங்க? சைக்கியமா இருக்கீங்களா?
இங்கே தானே வரேன்னாரு, காணுமே. என்ன இந்த ஆளு வர சொன்னாரு, இவ்வளவு நேரம் ஆகுது, இன்னும் ஆளை காணுமே. ச்சே, இந்த ஆளோட பெரிய லொல்லா போச்சு. வரட்டு, நான் வச்சுக்கிறேன். யோ மச்சான், இல்லையா? இந்த பாரு மச்சான், உனக்காக எவ்வளவு நேரம் நான் காத்துட்டு இருக்குது. வழியில போறவன் எல்லாம் என்ன சைட் அடிச்சுட்டு போறானுங்க, நான் இவ்வளவு நேரம் நின்னுட்டு இருக்குது. என்ன பிள்ளை சொல்ற? சிங்கம் மரிய சிங்கடி, மரிய சிங்கம் பேர சொன்னா சைட் அடிக்கிறோன்னு கண்ணு இருக்காது, தெரியுமில? ஆமா மச்சான், நீ ஊருக்கு வேணா சிங்கமா இருக்கலாம். உனக்கு தைரியம் இருந்தா என்னை தாலி கட்டி ஊருக்குள்ள கூட்டு போய் பார்க்கலாம். ராசாத்தி, இப்போ ஊர் இருக்கிற நிலைமை பற்றி உனக்கு நல்லா தெரியுமில்ல? நம்ம ஊர் நல்ல ஒற்றுமையாக தான் இருக்கு. ஆனாலும் நம்ம ஊரில் இந்து வேதங்கிற பிரிவு இருந்துக்கிட்டே இருக்குல்ல. எங்கள் தாத்தா ஊர்லேயே பெரிய மனுஷன், அவர் சொன்னால் யாருமே தட்ட மாட்டாங்க. நம்ம கல்யாணத்தை எங்கள் தாத்தாட்ட சொல்லி நான் எப்படியே ஏற்பாடு பண்ணிடுவோம்ல. ஏற்கனவே இன்னைக்கு வியாபாரத்துக்கு போயிட்டு வரைக்கும் லேட் ஆகிட்டு, இப்போவே இந்த வரட்டுதான். இன்னும் கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன பாடுபடுத்த போறியப்போ? உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக, மலர்கள் மலர்வதும் எனக்காக, அன்னை மடியை கொடுத்தாள் உனக்காக. பீடி அடிப்போம். என்ன காரணம் காணலையா? யாவத்து பண்ண லேட்டாக எவ்வளோ நேரம் ஆகுது, இன்னும் ஆளை காணலையே. என்னாச்சு? ஏய், என்ன பிள்ளை இவ்வளோ லேட்டாக வர? நான் எவ்வளோ நேரம் காத்துக்கிட்டு இருக்கேன் தெரியுமா? உனக்காக நான் ஒரு பொருள் வாங்கி வச்சிருக்கேன், நீ லேட்டாக வர. ஒன்றும் இல்லை மச்சான், பூ வித்துட்டு வர நேரம் ஆயிடுச்சு, அவ்வளோதான். நான் ரொம்ப நேரமாக காத்துக்கிட்டு இருக்கேன். ஆமா, நான் வாங்கிட்டு வந்திருக்கேன், என்னதுன்னு நீ சொல்லு பார்ப்போம். அப்படியா? நீ என்ன வாங்கிட்டு வந்திருக்க? சொன்னதானே தெரியும். எங்க சொல்ல பார்ப்போம். எங்க காட்டு பார்க்கலாம். ராசாத்தி, நீ வியாபாரத்துக்கு போனேன்னா அப்படியே வந்துச்சு, உனக்கு பிடிச்ச மல்லிகைப்பூ வாங்கிட்டு வந்திருக்கிறேன், வா வச்சு விட. மச்சான், நான் ஊருக்கெல்லாம் எல்லாருக்கும் பூ வித்துட்டு வரேன், ஆனா நீ எனக்கு பூ வாங்கிட்டு வந்திருக்கியே, இதுதான் மச்சான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மச்சான். மச்சான், நீ பூ வாங்கிட்டு வந்திருக்கதெல்லாம் பெருசு இல்லை மச்சான், ஆனா உன் கையால எனக்கு என் தலையில வச்சுவிடு மச்சான், அதுதான் எனக்கு பெருசு. சரி, திரும்புதாய். இது என்ன பிள்ளை கேர் பண்ணி உள்ளே நுழைய மாட்டேக்கு. ஆமா, பூல யாரும் வித்துச்சா? எப்படி மச்சான்? நல்லா இருக்க பிள்ளை, அழகா இருக்க. இப்பதான் என்ன மச்சான் கட்டி பிடிச்சிட்டே இருக்க? யாராவது பாத்துட்டு போறாங்க, விடு மச்சான். இந்த மாதிரி சிங்கம் அவன் பொண்டாட்டி பூ வைக்கிறத எவன் பார்த்தா எனக்கு என்ன பயம்? போ மச்சான். சரி சரி விடு, நான் உனக்கு ஒரு பொருள் வாங்க போறேன். நான் திருப்பி வர வர இங்கே நிக்கணும், எங்கேயும் போக கூடாதுன்னு. நான் வந்துருவேன், இங்கே நிக்கணும், சரியா? அத நான் இப்ப சொல்ல மாட்டேன், நான் வாங்கிட்டு வந்த பிறகு பாரு. சரி சரி, இந்த பூக்குடைய வச்சுட்டு இங்கே நின்னுக்கோ, நான் இப்ப வந்துடுறேன். சீக்கிரம் வந்துருவியா? சீக்கிரம் வந்துருவேன், நீ அங்க வந்துடக்கூடாது, நான் வந்துருவேன். என்ன? சரி சரி, போயிட்டு வா, சீக்கிரம் வா. என்ன வாங்கிட்டு வர போறேன்னு தெரியலையே. ஆமா, என்ன வேணும் உனக்கு? எங்க மச்சானுக்கு வேட்டி சட்டை வாங்கணும். எங்க வேட்டி சட்டைலாம் எடுத்து போடுங்க பாப்போம். அண்ணாச்சி, சூப்பரா எடுத்து போடுங்க, சரத்குமாரை பாக்குற மாதிரி இருக்கணும். ஆமா, இன்னும் எடுத்து போடுங்க அண்ணாச்சி. இதெல்லாம் வேணாம் அண்ணாச்சி, சரத்குமார் போடுவார்ல குழாயி, அது இருந்தா எடுத்து போடுங்களேன். சரிம்மா, அத தாங்க. இந்த குழாய் நல்லா இருக்கு, அதுக்கு தக்கன சட்டை வேணுமே. நல்லா இருக்கு. ஆமா, எவ்வளவு துட்டு? 250 ரூபா ஆச்சுமா. 250 ரூபாயா? இருங்க. அண்ணாச்சி, 50 ரூபா குறையா இருக்க.
நான் ஒண்ணு 60 தரட்டுமா? அடச்சி நிறுத்தியா, நான் யாருன்னு நினைச்சேன், சிங்கம் பொண்டாட்டியாக்கும். யோ விடியா மச்சான், மச்சான் யோ விடு. சீ, விடியா. எவ்வளவு தைரியம் இல்லையா ராசாத்தி மேல கை வச்சிருப்ப? அந்த கையை வெட்டிடுறேன். கொண்டாடுங்க. எப்படி ராசாத்தி மேல கை வைக்கலாம்? ஓடல. ராசாத்தி எவ்வளவு தைரியம் இருந்தா உன் கையை பிடிச்சி அவன் இழுத்துருப்பான். அவன் கையை வெட்டாம விட்டுட்டானே. மச்சான், நீ அவன் கையை வெட்டியிருந்தனா ஜெயிலுக்கு போயிருவான் மச்சான். இப்ப என் வாழ்க்கைய கொஞ்சமா நினைச்சு பாத்தியா மச்சான்? நீ சரி சரி, அழாத அழாத. எனக்கு ஆதரவுக்கு யாரு மச்சான் இருக்கா? அழாத பிள்ளை, நானும் என் கோபத்தை கட்டுப்படுத்தான் பார்க்க. ஆனா நம்ம பரம்பரை சாதாரண பரம்பரையா வீர பரம்பரை விட்டு கொடுக்க முடியல. அதனாலதான் கொஞ்சம் அதிகமா கோவப்பட்டேன். கோபத்தை கொஞ்சம் குறைச்சிக்க மச்சான். இப்படி கோபமும் ஆத்திரமும் பட்டனா என் வாழ்க்கை தான் மச்சான் பாழா போகும். பெரிய குணம் இல்ல. சரி சரி, அழாத, கவலைப்படாத. சீக்கிரமே நான் அந்த தாத்தாட சொல்லி நம்ம கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்றதுக்கு முயற்சி பண்றேன். கமலா, ஏய் கமலா, ஏய் உங்க அப்பா இல்ல? அப்பா இல்ல, கோயிலுக்கு போயிருக்காங்க. அக்கா பூ விற்க போயிருக்காங்க. ஏய் என்னாச்சு உனக்கு? சும்மா வெங்கல மாதிரி கண் கண் பேசுவியே, ஏன் பயந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? நான் என்ன பாம்பா சிங்கமா? அதான் உங்க பேர்லயே இருக்க. நான் வரேன். அட பைத்தியம். தம்பி வாங்க 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 வாங்க. நீங்க எங்க இவ்வளவு தூரம் சொல்லி விட்டீங்கன்னா நானே வந்திருப்பேன்ல. இல்லையா, நான் உங்களை பார்க்கத்தான் வந்தேன். ஆமா வாங்க 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 உள்ள வாங்க. வாங்க 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 உள்ள வாங்க உள்ள வாங்க வாங்க வாங்க. வா அந்த ஃபார் எடுத்து வாங்க. சீக்கிரம் விளையாடு. அந்த ஃபார் எடுமா. வாங்க 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 உட்காருங்க. அவசரமா வந்துட்டேன். சரி உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. கமலா கமலா, ஏமா காப்பி கொண்டாமா. ஐயா சாப்பிடுங்க. இந்தாங்க சாப்பிடுங்க. இப்பதான் சாப்பிட்டேன். பரவாயில்ல கொடுங்க. பரவாயில்ல சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. தம்பி என்ன விஷயம்னு சொல்லலையே தம்பி? ஐயா அது ஒன்றும் இல்லை. எப்படி சொல்றதுன்னு எனக்கு கொஞ்சம் தயக்கமா இருக்கு. என்ன தம்பி நீங்க சுற்றுப்பட்டு கிராமமே உங்களை கண்டு கிருகிருன்னு இருக்கும்போது நீங்க சொல்லுங்க தம்பி, சொன்னா சொல்லுங்க தம்பி. ஐயா எனக்கு இந்த மாதிரி பேசி பழக்கம் இல்லை. இருந்தாலும் எனக்கு சுற்றி வளைச்சு பேசுறது ஒன்றும் பிடிக்கவும் செய்யாது. சும்மா சொல்லுங்க தம்பி. நேரடியாகவே நான் பேசியிருந்தேன் ஐயா. நானும் உங்கள் மக ராசாத்தையும் ஒருத்தரை விரும்புகிறேன் ஐயா. நான் இல்லாமல் அவள் இல்லை, அவள் இல்லாமல் நான் இல்லைங்கிற நிலைமைக்கு நாங்கள் வந்துட்டோம் ஐயா. ஐயா எங்கள் கல்யாணத்தை நீங்கள் தான் ஐயா நடத்தி வைக்கணும் ஐயா. பார்க்கறதுக்கு நான் முரடனே தெரியல ஐயா, ஆனால் குடும்பத்தை வச்சு காப்பாற்றக்கூடிய அளவுக்கு சக்தி எனக்கு இருக்குய்யா. உங்கள் சம்மதத்துக்கு அப்புறம் தான் ஐயா நான் எங்கள் தாத்தா கிட்ட சொல்லி கல்யாணத்துக்கு அனுமதி வாங்கணும். தம்பி என் பொண்ணுக்கு உங்களை விட ஒரு அழகான மாப்பிள்ளை அமையாது. நம்மெல்லாம் ஒரே ஜாதிக்காரங்க தம்பி. இருந்தாலும் இங்க இந்து வேதங்கிற ஐயா அதை பற்றி நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் கல்யாணம் சம்மதிச்சிட்டா போதும். நான் எங்கள் தாத்தா கிட்ட சொல்லி சம்மதம் வாங்கிடுவேன். ஏன்னா நம்ம ஊரில் எங்கள் தாத்தா சொல்ல ஒருவே மீற மாட்டோம்ல. உங்கள் சம்மதம் மட்டும் நீங்கள் போதுய்யா, எங்கள் கல்யாணம் நடந்துருய்யா. சரி தம்பி, இப்போ நீங்கள் போயிட்டு வாங்க. இந்த விஷயமா நான் உங்க தாத்தா கிட்ட பேசுறேன். ஏ மரிசிங்க, ஏ என்ன பண்ணிட்டு இருக்க? ஏ கிறுக்கு போய் உள்ள ஏன் அறுவாடை வச்சு திட்டிட்டு இருக்க? ஏல ஏ இங்க வாடா. ஏ மரிசிங்க, என்ன வேலை பார்த்துட்டு இருக்காம? வாடாங்க, வா உட்கார்ல.
அருவாளுங்க ஐயமா மூஞ்சி மோரையும் பாரு. உட்காரு உட்காரு. என்னடா நடந்தது? ஒன்றும் இல்லை தாத்தா. தாத்தா உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லலாம்னு இருக்கேன். என்னடா தாத்தாட்ட சொல்லுறதுக்கு என்னடா இருக்கு? சொல்லல. அதை எப்படி சொல்லலன்னு எனக்கு தெரியல. உட்காந்து சொல்லல. இந்த குசும் தானே உனக்கு வேண்டாங்க இது. தாத்தா இந்த வந்து வந்து நானும் அந்த இந்து பிள்ளை இருக்குல்ல, ராசாத்தி இருக்குல்ல, அந்த பூவிக்குள்ள தாத்தா, அந்த பொண்ணு நானும் காதலிக்கிறேன் தாத்தா. என்ன பேச்சு பேசுற? தாத்தா நீதான் தாத்தா எப்படியாவது கட்டி வைக்கணும் தாத்தா. உன்னை நம்பிதான் தாத்தா நான் வாக்கெல்லாம் கொடுத்துட்டேன். ஏல இது சாதாரண பிரச்சனையாடா, இந்து கிறிஸ்துவ பிரச்சனைடா. தாத்தா உன் மேல வச்சிருக்க நம்பிக்கையில தான் தாத்தா நான் அந்த பிள்ளைகிட்ட சொல்லிட்டு தாத்தா. தாத்தா நீ தான் தாத்தா எப்படியா கல்யாணத்தை பண்ணி வைக்கணும் தாத்தா. நீ கவலைப்படாதடா, என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் செஞ்சு வைக்கேன். அப்படிலாம் சொல்லாத தாத்தா. எப்படி நீ தான் இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கணுமா? என்னடா இது பெரிய வம்பா போச்சு. உங்க அம்மா உன்னை பெத்து போட்டு போயிட்டா, நானும் உன்னை செல்லமா வளர்த்துட்டேன். முரடனா வளர்ந்துட்டிய ஒளிய நல்ல விவேகமா ஊருக்கு நல்லது செய்யனே பிறந்திருக்க. உன்னை விட்டா எனக்கு வேற யாரா கதி? மரியசிங்கம் கவலைப்படாடா, உனக்கு நான் இருக்கேன். நீ என்ன செய்யணும் செய்யடா, நான் நடத்தி வைக்கேன். தாத்தா கல்யாணத்தை முடிச்சு தாத்தா நான் நடத்தி வைக்கேன்டா. டேய் போயிடாத, இரு காபி போட்டு வரேன். தாத்தா காபி என்ன தாத்தா, நீ என்ன இருந்தாலும் சாப்பிடுற தாத்தா. அருவாளுக்கு மட்டும் வேலை வச்சிடாடா. இல்ல சரக்கு விடுறதுக்கு கசபர் தெளிவா கோபுலங்க சரக்கு சொல்ல யாரலவா சிங்கம்டா, மரிய சிங்கம். ஓடல ஓடல எவ்வளவு திமிர்ந்தாங்க சாரங்க இப்ப யார் நடிச்சல இது? எவ்வளவு திமிர்ந்து வந்திருப்பாங்க. எங்க வந்துல சாராங்க வச்சிருக்கீங்க? சிங்கம் கோட்டைக்குள்ளையால வர்றீங்க. சந்தோஷமான விஷயம். எங்க தாத்தா ஊர்ல பெரிய ஆளுகிட்ட எல்லாம் சொல்லி நம்ம கல்யாணத்துக்கு சம்பளம் வாங்கிட்டாரு. அப்படியா? இப்ப எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா மச்சான்? அடுத்த முகூர்த்தத்திலே நம்ம கல்யாணம் தான். சந்தோஷம் தானே? ஆமாப்ல, எனக்கு இப்ப எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஆமாப்ல, ஊர்ல 2 தலைவர்கள்ட்டையும் எங்க தாத்தா பேசி நம்ம தாத்தா கல்யாணத்துக்கு சம்மதம் வாங்கிட்டாருல. இப்ப நான் எங்க போயிட்டு தெரியுமா? நம்ம கல்யாணத்துக்காக உனக்கு தாலி பட்டு சேலை எல்லாம் வாங்கிட்டு வரதுக்காண்டி டவுனுக்கு போயிட்டு இருக்கேன். ஆமா, நான் எவ்வளவு பெரிய சந்தோஷமான விஷயம் சொல்லியிருக்கேன். நீ வெறும் அம்மணி மாதிரி உட்காந்துருக்க. எப்படி அதுக்கு இவ்வளவு நாள் நம்ம ஊருக்கு ஒதுக்குப்புறமா தான் சந்திச்சுக்கிட்டே இருந்தோம். இவ்வளவு நாள் ஊருக்கு பயந்து பயந்து கம்மாக்கரை குளத்துக்கரை இப்படியே இருந்தோமா. இப்போ நம்ம கல்யாணம் உறுதி ஆயிட்டு யாரும் கேட்க மாட்டாங்க. அதனால 1 மணி நேரம் இல்ல, 1 மணி நேரம் இல்ல. என்ன மச்சான்? வேண்டாம், ஒரு அரை மணி நேரம். ஐயோ என்ன மச்சான் சொல்ற? எனக்கு பயமா இருக்கு. இதுல ஏம்ல பயப்படுது? எதுக்கு? ஒரு 20 நிமிஷம் வச்சுக்கணுமா? வேண்டாம் மச்சான், அதெல்லாம் தப்பு. எனக்கு பயமா இருக்கு, நான் போறேன். இதுல என்ன பயமா இருக்கு? ஆனா ஒரு 5 நிமிஷம் கூட வா. என்ன மச்சான் பயமா இருக்கு, போறேன். ஐயோ நீ என்ன சொல்ல வந்த? நீ ஏம்ல இப்படி பயப்படுத? நம்ம வருங்காலத்தை பத்தி ஒரு 5 நிமிஷம் உட்கார்ந்து ஆறாமரை பேசுவோமேன்னு சொன்னேன். அதுக்கு போய் இப்படி அழுதுட்டியப்ல. அடச்சி இவ்வளவுதானா? ஆமா, நீ என்ன நினைச்ச? அதெல்லாம் அப்புறம் தான் சொல்லுவேன். அப்புறம்னா கல்யாணத்துக்கு அப்புறம் முதல் ராத்திரி அன்னைக்கு. அப்போ இப்போ ஒண்ணுமே கிடையாதா? இப்ப வா, ஒண்ணே ஒண்ணு மட்டும். பறவைகளே நீங்கள் பறந்து வாருங்கள், இளஞ்சோடி எங்களை வாழ்த்தி பாடுங்கள், வாழ்த்தி பாடுங்கள். ஆலய தீபங்களே எமை ஆராதனை செய்யுங்கள், ஆலய தீபங்களே
சன்னதியும் கற்பூர தீபங்களே, அம்மன் சன்னதியும் கற்பூர தீபங்களே, கணவன் மனைவியாக என்று வாழ வாழ்த்துங்கள், கணவன் மனைவியாக என்று வாழ வாழ்த்துங்கள், அம்மன் அருளோடு நாங்கள் வாழ என்று நீங்கள் வாழ்த்துங்கள், அம்மன் அருளோடு நாங்கள் வாழ என்று நீங்கள் வாழ்த்துங்கள். ஓடும் நதிகளிலே கொஞ்சம் நில்லுங்களே, ஓடும் நதிகளிலே கொஞ்சம் நில்லுங்களே, இயேசுநாதரையே நீங்கள் வேண்டுங்களே, சின்ன பறவைகள் நாங்கள் வாழ என்றும் வாழ்த்தி செல்லுங்களே, சின்ன பறவைகள் நாங்கள் வாழ என்றும் வாழ்த்தி செல்லுங்களே. காதல் பறவைகளே கார்மேக கூட்டங்களே எங்கள் காதலை பாடுங்களே, கார்மேக கூட்டங்களே எங்கள் காதலை பாடுங்களே, மலரே மலரின் மணமே நாங்கள் மாலை சூடவோ, மலரே மலரின் மணமே நாங்கள் மாலை சூடவோ, அன்பு வழிந்தோட கருணை கலந்தாட காலமே ஓடிவா, அன்பு வழிந்தோட கருணை கலந்தாட காலமே ஓடிவா. மனதின் நினைவுகளே ஒளிரும் கனவுகளே, மனதின் நினைவுகளே ஒளிரும் கனவுகளே, காதல் ஏக்கங்களே வீசும் தென்றலாய், மனமாய் நலமாய் வாழ என்றுமே வாழ்த்தி சொல்லுங்களே, மனமாய் நலமாய் வாழ என்றுமே வாழ்த்தி சொல்லுங்களே. காதல் பறவைகளே நீங்கள் பறந்து வாருங்கள், இளங்கோடி எங்களை வாழ்த்தி பாடுங்கள், வாழ்த்தி பாடுங்கள், வாழ்த்தி பாடுங்கள், வாழ்த்தி பாடுங்கள். வாங்கம்மா. டேய், அம்மாவுக்கு எனக்கு ஜாமான்லாம் எடுத்து கொடுப்பா. அண்ணாச்சி என்ன சொன்னீங்க? என்னைய பார்த்தா உங்களுக்கு அம்மா மாதிரியா தெரியுது? எனக்கும் எங்க மச்சானுக்கும் இனிமே தான் சரி கல்யாணம். தங்கச்சி, பார்த்துடுங்க. ராசாதி, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஐ மச்சான், நீ என்ன மச்சான் இங்க வந்த? நான் தாத்தாவுக்கு பொடித்தட வாங்க வந்தேன். ஆமா, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஆ, நம்ம கல்யாணத்துக்கு பாத்திரம் வாங்க வந்தேன். உனக்கு சீதனம் கொடுக்கணும்ல. ஆமா, இதெல்லாம் அவன்கிட்ட கேட்டாவளாக்கும் சீதனத்துக்கு. சரி சரி, வாங்க வாங்க. எவ்வளவு ஆச்சுன்னு பாருங்க. மொத்தமா சேர்த்து 120 ரூபா ஆச்சு. எவ்வளோண்ணாச்சு? 120 ரூபா ஆச்சு. 120? கொஞ்சம் குறைச்சு போடுங்கண்ணாச்சு. கரெக்டா தான் சொல்லுதீங்களா? கரெக்டா தான் சொல்லுதேன். 115 ரூபா கொடுங்க. சரி மச்சான், ரூபாயை கொடுத்துட்டு வா. நான் உன்னை எங்கெல்லாம் தேடிட்டு இருக்கேன், நீ என்ன இப்படி கடை கடையா நின்றுட்டு இருக்க? கல்யாணத்துக்கு தேவையான ஜாமான் வாங்க வேண்டாமா? கல்யாணமே ஆகலையா? ஆமாண்ணாச்சு, இனிமேதானாச்சு கல்யாணம் நடக்க போகுது. அப்படியா தங்கச்சி? தலை புள்ள ஆம்பளை புள்ள தான். இந்தாங்கண்ணாச்சி, மிச்சம் கொடுங்க. ராசாத்தி, நம்ம கல்யாணத்துக்கு எங்க தாத்தா சம்மதிச்சிட்டாருல? மச்சான், நம்ம கல்யாணம் நடக்குமோ நடக்காதோ நினைச்சு நான் எவ்வளவு நாள் கவலைப்பட்டுட்டு இருந்தேன் தெரியுமா? நான் கூட அப்படித்தான் நினைச்சேன். எங்க நம்ம கல்யாணம் நடக்குமோ நடக்காதோன்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். ஏதோ கடவுள் செயலால நம்ம கல்யாணம் நடந்து முடிஞ்சு போச்சு. ஆமா, இப்படியே பேசிக்கிட்டே இருந்தேன். இப்படியே சும்மா சும்மா பேசிக்கிட்டே இருக்க வந்திருக்கீங்க. அப்படின்னா அப்படின்னா அந்த அந்த கடைக்காரர் என்ன சொன்னாரு? பாத்திர கடைக்காரர் என்ன பிள்ளை சொன்னாரு? என்ன சொன்னாரு? என்ன சொன்னாரு?
எங்க கடையில பாத்திரம் வாங்கினா கல்யாணம் முடிஞ்சவங்களுக்கு தலைப்பிள்ளை ஆம்பளை பிள்ளைன்னு சொன்னார்ல பிள்ளை. ஆமா சொன்னாரு. சொன்னார்னா இன்னும் சும்மா என்ன பிள்ளை சாதாரணமா சொல்லிட்டு இருக்க? பிள்ளை சும்மா பிள்ளை பிறகு என்ன மச்சான் என்ன வைக்கப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க? நம்ம தானே இருக்காங்க, வேற யார் இருக்கா? என்னம்மா சத்தம்? அது ஒண்ணு இல்லப்பா. என்னம்மா என்னாச்சுமா மாதிரியா இருக்க? இல்லப்பா. சரி கருத்து விட்டுன்னு கல்யாணத்தை முடிச்சிட வேண்டியதான். படுத்துக்கம்மா பார்த்து. என்ன பட்டுச்சேலை எடுக்க போன மச்சான இன்னுமே காணும். எவ்வளவு நேரம் ஆகுது, ஆளையே காணும். இவருக்கு இதே வேலையா போச்சு. என்னதான் பண்றது? இவருக்காக காத்து காத்து நின்னு காலுதான் வலிக்குது. உடனே சும்மா சொல்லக்கூடாதுடா. செலக்ஷன் சூப்பர்டா. யாருடா நீங்கெல்லாம்? எதுக்குடா இப்படி வரீங்க? தள்ளிங்கடா, போங்கடாங்க. இல்லடி எங்கடி போற? என் பாலிசி ரோஜாவை பறிக்கணும், கிடைக்கல செடியையே வெட்டிடணும். இதான் இந்த அலெக்ஸ் பாண்டிய பாலிசி. மச்சான் தாண்டி, நாங்களே உனக்கு மச்சான் தாண்டி. உன் மச்சான் வந்தா என்னடி பண்ணிடுவா? இந்த அலெக்ஸ் பாண்டியனை ஒண்ணும் பண்ண முடியாதுடி. பார்ட்னர், ஒண்ணு நீங்க பாருங்க, இல்ல நானே பார்த்து போறேன். வெயிட் பார்ட்னர். எங்க மச்சான் பேரை கேட்டா பக்கத்து பட்டிமே நடுங்குட்டா. அதேங்க அப்பா. எங்க மச்சான் மயில்சிங்கம் பேரை கேட்டா இந்த ஊரே அலறுண்டா. எவன்டி அவன் மரிய சிங்கம்? சிங்கம் வந்தாடா, இவனை போட்டு தள்ளுங்க. செடியை வெட்டிடுங்க. எனக்கு கிடைக்காதவ வேற எவனுக்கு கிடைக்கும்? வேண்டாம் மச்சான், போவண்டா மச்சான். என்னை தூக்கி மாடியில வச்சுக்கோ மச்சான். நான் சாவறதுக்குள்ள கையால என் கழுத்துல சொல்லலம்மா, உனக்கு தாலிதாம வாங்கிட்டு வந்திருக்கேன். அவனை தாலிதாம வாங்கிட்டு போய் வாங்க வந்திருக்கேன். மச்சான் 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 ராசாத்தி ராசாத்தி, இவர் நான் உனக்கு பட்டு போட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன் பாரு. இவர் பட்டு சேலை நீ கேட்ட மாதிரி வாங்கிட்டு வந்திருக்கேன் பாருமா. பாருமா பட்டு சேலை பாருமா. ராசாத்தி சேலை பாருமா, பாரு என்னை பாரு. ராசாத்தி ராசாத்தி என்னை விட்டு போயிடாத. நீ பாருமா ராசாத்தி, என்னை பாருமா. ஐயோ ராசாத்தி போயிடாத, என்னை பாருமா. இதம்மா நடந்த கதை. எப்பா கேளுப்பா, என் பேத்திக்கு கொண்டு வந்து அடக்கம் பண்ண நாளிலிருந்து இவன் இப்படியே தான் இருக்கான். சாப்பிட மாட்டேங்கான், தண்ணி குடிக்க மாட்டேங்கான். என்ன பெருமையில இருக்கானோ தெரியலப்பா. இப்படியே எதையாவது கிரிக்கிட்டே இருக்கான். இந்த இடத்த விட்டு அசைய மாட்டேங்கானம்மா. இதுக்கு கூட நான் பயப்படல. யார் செத்த பிறகு இவனை யார் பாப்பா? தங்கமா வளர்த்தேனே, கொல்ல போட்டு வளர்த்த பிள்ளை இப்படி இருக்கா உட்கார்ந்துருக்கானம்மா. நான் என்ன செய்யட்டும்? தாத்தா, என்னுடைய வாழ்க்கையில இப்படி ஒரு சோகமா?
இதே போல சோதனை வாழ்க்கையில வேற யாருக்குமே வரக்கூடாது. நான் என்னமோ இவர் ஒரு பைத்தியம்னு நினைச்சிட்டேன். ஆனா இவருடைய வாழ்க்கை தான் காதலுக்கே ஒரு அர்த்தமா இருக்கு. இதுக்கு தாங்க நான் இதை முதல்ல சொல்லல. மரிய சிங்கானனோட வாழ்க்கை இந்த ஊருக்கே ஒரு பாடம். என்னங்க, நம்ம பொண்ணுக்கு வயசாகிக்கிட்டே போகுது. காலாகாலத்துல கல்யாணம் பண்ணணும் இல்லையா? அதுக்கு ஏதாவது முயற்சி எடுத்தீங்களா? ரோசி, ஏன் ஒரு மாதிரி இருக்கிற? ஒன்றும் இல்லைங்க. இல்ல, நானும் வந்திருந்து உன்னை பார்த்துட்டு இருக்கிறேன். நீ எதையோ மனசுல மறைச்சிட்டு இருக்கிற. என்ன ரோசி? இல்லைங்க, நம்ம கல்யாணத்தை நினைச்சாதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீ எதுக்கு பயப்படுற? இந்த உலகத்துல நம்ம யார் தடுத்தாலும் நம்ம கல்யாணம் நடந்தே தீரும். ஸ்டெல்லா, நம்ம கிறிஸ்தவ மதத்தில் நம்மளுடைய அந்தஸ்துக்கு தக்கன ஒரு மாப்பிள்ளை கிடைக்காமையா இருக்கும். பொருத்தனமா ஆகணும். வரும். எப்படியும் ஒரு வருஷத்துல ஒரு பையனை பார்த்து முடிச்சிடலாமா? வாங்க போலாம். என்னங்க, அங்க பாருங்க. ஏய் ரோசி, என்ன திமிர் இருந்தா ஒரு இந்துக்கார பையனோட சுத்துவ நாயே. ஓடி வீட்டுக்கு. வாடி வீட்டுக்கு. வாடி போலாம். ஏய் ஸ்டெல்லா, வாடிங்க. இந்த பாரதி, நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். என்னோட பிசினஸ் பார்ட்னர் ஜபராஜ் பாண்டியனுடைய மகன் அலெக்ஸ் பாண்டியனுக்கு என் பொண்ணை கொடுக்கறதா முடிவு பண்ணிட்டேன். ஆமா, இந்த பார், அவன் ஒரு காலத்துல எனக்கு ஒரு பெரிய எதிரி தான். ஆனா அவன் ஒரு கிறிஸ்தவன். ஒரு கிறிஸ்தவனுடைய மகளை ஒரு கிறிஸ்தவ மாப்பிள்ளைக்கு தான் நான் கொடுப்பேன். எக்காரணத்தை கொண்டும் இந்த வெளியூர்கார நாய்க்கோ அந்த இந்துக்காரனுக்கோ கொடுக்க மாட்டேன். ரோசி, காப்பி கொண்டு கொடுமா. அம்மா, என்னை கட்டாயப்படுத்தாதீங்கம்மா. நீங்க கொண்டு கொடுங்கம்மா. உங்க அப்பா குணம் தெரியாம பேசாதம்மா. முகத்தை நல்லா வச்சுக்கிட்டு காப்பியை கொண்டு கொடுமா. உன்னை பார்க்கணுங்கிறதுக்காக தானம்மா காப்பியே கொண்டு வர சொல்லியிருக்காங்க. போமா போ, சொன்ன கேளுமா. சரியா பேசணுமா? பேசிடுவோம். ரோசி, நீ என்கிட்ட தனியா பேசணும்னு சொல்லுவேன்னு எனக்கு தெரியும். ஆனாலும் இவ்வளவு சீக்கிரமா பேசுவோன்னு நான் நினைக்கலம்மா. என்ன பேச போற? அலெக்ஸ், நீங்க படிச்சவங்கன்னு நினைச்சுதான் உங்களை நான் கூப்பிட்டேன். நான் சொல்றத சொல்லலான்னு தான். நீ என்ன சொல்ல போற, எதை சொல்ல போறன்னு எனக்கு நல்லா தெரியும். ரோசி, நானும் சின்ன பாண்டியன் உயிருக்கு உயிரை காதலிக்கிறோம். அவளை புரிஞ்சு வாழ முடியாது. இதைத்தானே சொல்ல போற? இத மாதிரி நான் எத்தனை டயலாக கேட்டிருப்பேன். இப்போ நான் சொன்ன டயலாக நீ கேட்டுங்க. உங்க அப்பனும் எங்க அப்பனும் ஒன்னா சேர்ந்து தொழில் பண்ணி ஜென்ம விரோதியா ஆயிட்டாங்க. ஆனா பட்ட நல்ல பிள்ளையா நினைச்சிட்டு இருக்க. ஏன் தெரியுமா? உன்னையும் உங்க அப்பன் சொத்து அவ்வளோத்தையும் நானே அணிவிக்கணும். அதுக்கு தான் தெரியுதா? காதலுங்கிறதுக்கு உனக்கு அர்த்தமே தெரியாதா? எங்க அப்பாவை நல்ல மாதிரி நடிச்சு இப்படி ஏமாத்திட்டியே. நீ சொன்னதெல்லாம் உடனே எங்க அப்பா போய் சொல்ல போற. போடி போ. உங்க அப்பா இல்ல, இந்த ஊர்ல எவகிட்ட வேணாலும் போய் சொல்லு. ஒரு பையன் நம்ப மாட்டான். ஏன்னா இந்த அலெக்ஸ் பாண்டியனுடைய நடிப்பு அப்படிடி. மரியாதையா மனமேடைக்கு ஏற தயாராயிரு, இல்ல மனுஷனா இருக்க மாட்டேன். என்ன மாப்பிள்ள? மாமா. என்ன பேசி முடிச்சிட்டீங்களா? பேசிட்டேன் மாமா, பேசிட்டேன். அப்ப நாங்க கிளம்புறோம். போயிட்டு வாங்க மாப்பிள்ள. மாமா வரோம். போயிட்டு வாங்க. டேய் வாடா போலாம். நம்மளுடைய நெடுநாள் ஆசை இப்ப நிறைவேற போகுது. நம்ம ஐயாவோட சிலை நல்லபடியா செய்து முடிச்சாச்சு. அதனால வரி கொடுத்தவங்க எல்லாருக்கும் இந்த நம்ம கூட்டத்து சார்பா ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அடுத்தால இப்போ அந்த சிலையை திறக்கிறது, இதை யாரை வச்சு திறக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பேசுறது தான் இந்த கூட்டம்.
அதுக்கு நீங்க யாராவது ஆலோசனை சொல்லுங்க. திறக்க வைக்கலாம்னு நினைக்கும். எங்க ஆலோசனை அபிப்பிராயம் இருக்கிறதுலாம் இருக்கட்டுங்க. தலைவரே, முதல்ல உங்க அபிப்பிராயம் என்னன்னு சொல்லுங்க. சொல்றேன். நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, நம்ம ஊர் பாதிரியாரை வச்சே இந்த சிலையை திறந்து விடலாம்னு நினைக்கிறேன். ஏன் பாதிரியாரை வச்சு சிலையை திறந்தா செலவே ஆகாதோ? நம்ம தலைவர் இந்திய கிறிஸ்தவங்கிற முறையில் சொல்லுகிறாரு. நானும் ஒரு கிறிஸ்தவன் தான். நான் ஒரு உண்மையை சொல்ல போறேன். ஐயா, இப்ப அண்ணாச்சி என்ன சொல்ல வந்தாங்கன்னு எனக்கு தெரியும். மெய்யானபுரத்துல இருந்து நம்ம சின்ன பாண்டியன்னு ஒரு அண்ணன் புகைப்பூட்டு வந்திருக்காரு. அந்த பையனும் நம்ம நாடார் வர்க்கத்தை சேர்ந்தவன் தான். ஆனா இந்து நாடாருங்க பிரச்சனையா இவர் பேசினார்ல தலைவர் ஐயா, அதை மனசுல வச்சுக்கிட்டு இப்படி விவகாரம் பண்ணக்கூடாது. அந்த பையனை இவர் மகா காதலிக்குது. இது எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். கசமுசான ஊருக்குள்ளேயும் பேச்சு வந்திருக்கு ஏற்கனவே. ஆனா இவரு போல விவகாரம் பேசுற ஆளு அந்த பையனுக்கு இவர் பொண்ணை கட்டி கொடுத்தான்னா, அப்படி பொண்ணை கட்டி கொடுக்க மாட்டோம்னுட்டு பொண்ணை வீட்டுக்குள்ள போட்டு அடைச்சி வச்சுட்டு இங்க விவகாரம் பேச வந்திருக்காரு. எது எப்படி இருந்தாலும் சரி, நம்ம இந்து தான், நம்ம கிறிஸ்தவங்கிற ஒரு வித்தியாசம் இல்லாம நம்ம எல்லாரும் நாடார் குலம் தான் நம்ம அப்படின்னு நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து தீர்மானம் போட்டு அவங்களை எப்படி ஒன்னா சேர்த்து வாழ வைக்கலாம். எங்க பெரியவளாரும் சேர்ந்து என்னத்தா பேசி முடிங்க ஐயா. என்னத்தா பேசிட்டு இருக்காங்க ஐயா? சிலத்திரனாச்சி, அந்த தம்பி சொல்றதுல ஒரு நியாயம் இருக்கத்தானே செய்யுது. ஏன்னா நம்ம ஒற்றுமைக்காகத்தான் அதை சொல்லுதான். அதனால அந்த புள்ளியன்னு சொல்லுறதுல ஒரு நியாயம் இருக்கு. உங்க பொண்ணு அந்த புள்ளியன்னு கட்டி கொடுத்துட வேண்டியதானே? என்னையாது, நானும் அப்பதை வச்சே பார்த்துக்கிட்டு இருக்கேன். இந்த கூட்டத்துல பேச வேண்டியதை விட்டுவிட்டு என் குடும்பத்தை பத்தியே ஐயா பேசிக்கிட்டு இருக்கிறீ. இந்த பாருங்க, இதோட இந்த பஞ்சாயத்தை கலைக்கிறேன். என்னன்னு பஞ்சாயத்தை கலைக்கணும் பேசிட்டு இருக்கிய? நானும் அப்பளே வச்சு பார்த்துட்டு இருக்கேன். ஒரு நியாயத்தை சொன்னா அந்த நியாயத்தை கட்டுப்பட்டு தானே ஆகணும். அது சம்பந்தம் இல்லாம பேசிட்டு இருக்கல. செல்லத்தோட ஊரே கொதிச்சு போய் நிக்கி. இது குடும்ப விஷயமா ஊர் விஷயமானு பார்க்கப்படாது. அவன் சொன்னது உண்மையா இல்லையான்னு பார்க்க தயாரில்ல. ஏதோ ஆயிருக்கு. அதனால தம்பி சொன்னதை கவனிச்சு நம்ம ஒத்துமன்னு பேசுனதுனால உன் பொண்ணு அந்த பையனுக்கு கொடுக்கறதா என் முடிவு. ஆமா ஆமா, தாத்தா சொன்னபடி தான் சரிதான். தாத்தா சொன்னபடி பிள்ளைய சின்ன பாண்டி கட்டி கொடுக்க சொல்லுங்க. உஷாரா சொல்லியா? உள்ள போய் நின்று பேசிட்டு இருக்க. இல்ல, பிள்ளைய கட்டி கொடுக்கலாம். நீங்க என்னத்துல பிடிங்கிருவியா? என்னன்னாச்சு அப்பளே பார்த்துருக்கோம். பிடிக்கிறோம் நினைக்க. ஒரு விவகாரம்னா நியாயம் வேண்டாமா? குடும்பமானமே சந்திக்கு வந்துருச்சு. பொங்கல இந்த பஞ்சாயத்து தலைவர் பதவி வேண்டாம், ஒரு மயிரும் வேண்டாம். பொங்கல இத பாருங்க, நான் ஒரு கிறிஸ்தவனா தான் பிறந்தேன், ஒரு கிறிஸ்தவனா தான் சாவேன். என்னங்க இப்படி பெரியவங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க? நம்ம ஊர்ல இந்து கிறிஸ்தவங்க எல்லாம் வேறுபாடுங்க கிடையாதுங்க. புதுசா ஒரு இதை புத்தகத்தை கொண்டு வந்துட்டு இருக்கல. சும்மா கிடந்த சங்க ஊதி கிடத்தாலும் ஆண்டிட்டாங்க. நீங்களே ஏதாவது உண்டு பண்ணிருக்கீங்க. உங்களுக்கு அவ்வளவு தெரியுமா? கழுகு சிலத்திர நாடாரா கொக்கான்னு பாத்திரம்ல இன்னைக்கு பாருல. நீ இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு பாருடா. நீ இன்னைக்கு நீ எப்படி பேசலாம்? நீ நம்ம ஊர்ல சண்டை வேண்டாமா? உலகம் போற்றும் உத்தம தலைவா, இந்த ஊர் நிலை பாராயோ. உலகம் போற்றும் உத்தம தலைவா, இந்த ஊர் நிலை பாராயோ. ஒற்றுமை இல்லையே, உணர்ச்சியும் இல்லையே. ஒற்றுமை இல்லையே, உணர்ச்சியும் இல்லையே. இந்த பிரிவினை ஏனையா? ரெண்டு பட்டு போனா கூத்தாடிக்கு கொண்டாட்டம். ஒரு ரெண்டு பட்டு போனா கூத்தாடிக்கு கொண்டாட்டம். நாடாண்ட பரம்பரைதான் நான் நிலத்தை ஆள. நாடாண்ட பரம்பரைதான் நான் நிலத்தை ஆள. எல்லோரும் ஒற்றுமையாய் வாழவே
ஒன்றாக வாழ வேண்டும் என்னாலும், ஒன்றாக வாழ வேண்டும் என்னாலும். உலகம் போற்றும் உத்தம தலைவா இந்த ஊர் நிலை பாராயோ. ஒற்றுமை இல்லையே, உணர்ச்சியும் இல்லையே, இந்த பிரிவினை ஏனையா. வீரமுண்டு முறுக்கி விட்ட மீசை உண்டு, வீரமுண்டு தீரமுண்டு முறுக்கி விட்ட மீசை உண்டு. ஜாதியில் நாம ஒண்ணு சான்றோர் குல கள்ளு, ஜாதியில் நாம ஒண்ணு சான்றோர் குல கள்ளு. எல்லோரும் ஒற்றுமையாய் மாற வேணும் இங்கே, எல்லோரும் ஒற்றுமையாய் மாற வேணும் இங்கே. வெற்றி நிச்சயமாய் பெற்றிடலாம் என்னாலும், நிச்சயமாய் பெற்றிடலாம் என்னாலும். உலகம் போற்றும் உத்தம தலைவா இந்த ஊர் நிலை பாராயோ. ஒற்றுமை இல்லையே, உணர்ச்சியும் இல்லையே, இந்த பிரிவினை ஏனையா. உலகம் போற்றும் உத்தம தலைவா இந்த ஊர் நிலை பாராயோ. ஒற்றுமை இல்லையே, உணர்ச்சியும் இல்லையே, இந்த பிரிவினை ஏனையா. ஏண்டி நாய, பஞ்சாயத்துல கேவலப்பட்டு வந்திருக்கண்டி நாய, உன்னால செத்த நாய கேவலப்படுத்தியடி. போடி போ, போய் செத்து தொலை. கேவலப்படுத்தனே வந்திருக்கிற நாய். பஞ்சாயத்துல என்னுடைய மான மரியாதை போச்சம்மா, எல்லாமே போச்ச. சேர்த்து வச்ச எல்லா மரியாதை எல்லாமே போச்சம்மா, போச்ச. இனி நான் எப்படி தலை காட்ட முடியும், தலை காட்ட முடியும்? ரோசி, ரோசி, ஏய் ரோசி, இங்க பார் ரோசி. ஏய் ரோசி, நான் தான். என்னங்க இங்க எதுக்குங்க வந்தீங்க? யாராவது நம்மளை பார்த்தா உங்க உயிருக்கே ஆபத்து. ரோசி, உன்னைய பார்க்க வர்றதுனால என் உயிரே போனாலும் பரவாயில்ல ரோசி, எனக்கு எல்லாமே நீதான் ரோசி. ரோசி, நான் மட்டும் என்னங்க, இந்த உடல் மட்டும் தான் இங்க கிடக்குது. அடப்பட்டு கிடக்க அந்த உயிரை எப்பவோ உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன். தயவு செஞ்சு இங்க போயிருங்க. உன்னை பார்க்காம என்னால இருக்க முடியாது ரோசி, என் உலகமே நீதான் ரோசி. ரோசி போயிருங்க, எப்படியாவது போயிருங்க. வழக்கமா நான் சந்திக்கிற இடத்துக்கு நாளைக்கு வருவியாமா ரோசி? நீ வரலன்னா நான் உயிரோடு இருக்க மாட்டேன் ரோசி, உயிரோடு இருக்க மாட்டேன் ரோசி. என்னங்க, இந்த உலகத்துல உங்க உயிரோட பெருசு வேற எதுவுமே இல்ல. நாளைக்கு உயிரோட இருந்தா உங்களை கண்டிப்பா சந்திக்க வருவேன். அம்மா. என்னம்மா? நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்டா கோபப்பட மாட்டீங்களே? சொல்லுமா.
எனக்கு மனசுக்கே சரியில்லைம்மா. எனக்கு சர்ச்சுக்கு போகணும்னு ஆசையா இருக்குது. ரோசி, நீ வெளியே போறது தெரிஞ்சா உங்க அப்பா என்னையும் சேர்த்து வெட்டி கொன்னு போட்டுருவாருமா. அம்மா, சர்ச்சுக்கு போக கூட எனக்கு அனுமதி இல்லையாம்மா? சர்ச்சுக்கு போனாதான் என் மனசு கொஞ்சமாவது ஆறுதல் அடையும். ப்ளீஸ்மா, இனி போக விடுங்கம்மா. ரோசி, இயேசுவே, எங்களுக்கு ஏன் இந்த சோதனை? ரோசி, நீ சர்ச்சுக்கு போகணும்னு சொல்றத என்னால மறக்க முடியலம்மா. சரிம்மா, நீ போயிட்டு சீக்கிரமா வந்துருமா. ரொம்ப நன்றிம்மா. என்னடா தூக்கல தருவ குளத்துக்காரன் முதல்ல ஐயா மரிசிங்கம், உனக்கு குணம் ஆயிட்டாமா? தாத்தா, ரொம்ப சந்தோஷமா இருக்கப்பா உன்னை பார்க்க. ஐயா, ரோசி, சின்ன பாண்டி என்னாச்சு? ரோசி, நீ என்னம்மா சொல்ற? இந்த மரிசிங்கம் அருவாளை எடுத்துட்டு நடந்தா சுத்துப்பட்டி 18 கிராமமும் நடுங்குமா? ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேம்மா, உங்களுக்காக நான் போற நேரத்துல ஒருவேளை எனக்கு ஒரு சாவுன்னு ஒண்ணு வந்தா அது நம்ம சாதிக்காரனால தானே வரணும். அப்படி நம்ம சாதிக்காரனால சாவுன்னு வந்தா அதை நான் சந்தோஷமா ஏத்துக்கிறேம்மா, சந்தோஷமா ஏத்துக்கிறேன். ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயமா, நான் சாகிறதுக்கு முன்னாடி ஐயா பெருந்தலைவர் காமராஜரோட சிலையை திறந்து வச்சுட்டு உங்க கல்யாணத்தை முடிக்காம நான் சாக மாட்டேம்மா, நான் சாகவே மாட்டேன். ஏ கிழவா, ரோசி எங்கல வச்சிருக்க? ரோசியா? அப்படி யாரு இல்ல, கிறுக்கு பேல போல இங்க கை நீட்டுத. யாருல நினைச்ச? இந்த வாரம்ல சுடல இவனை போடல. வால ஒத்த வச்சுக்கு வால வால வந்து வரல வால. ஐயோ சுடல, நீ சொன்ன மாதிரி பண்ணிட்டியா? என்னை எதிர்த்தவன் எவனும் இருக்கக்கூடாது. என்ன பார்த்தது ஒன்னால இவன் செத்து போயிட்டான். தாத்தா, ஐயோ தாத்தா, எங்களை சேர்த்து வைக்க சொன்னீங்க, உங்களுக்கு அந்த நிலைமை. தாத்தா, எவனாவது ரோசி மேல கைய வச்சவன் கை உடம்புல இருக்காதுடா. நீ என்னடா செய்வ மயிறு? தாத்தா, தாத்தா, யார் செய்த கொடுமை தாத்தா? தாத்தா, தாத்தா, ஐயா, தாத்தா, என்னை அனாதை விட்டு போயிட்டே தாத்தா. என்னைய அடிச்சு போட்டுட்டு ரோசி தூக்கிட்டு போயிட்டாங்க. அண்ணே, அண்ணே,
நீயா? ஐயா வெட்டிட்டானே ஐயோ செல்லா செல்லா அது வெட்டிட்டானே செல்லா ராமசாமி, சின்ன பாண்டி கல்யாணத்தை நடத்தி வைக்கணும், காமராஜர் சிலையும் உடனே திறந்து வைக்கணும். அதுக்கு நீ சம்மதிக்கணும். சிலை பற்றி பேசுறதுக்கு நீ யாருல? அதுக்கு உனக்கு என்ன அருகதை இருக்கு? ஏதாவது எங்களுக்கு சொந்தமான சிலை, அது எப்ப திறக்க எங்களுக்கு தெரியும். நிறுத்தியா?